என்ற லட்சுமிநாதனை ஆத்திய குருவாக கொண்டிருக்கிற சிறந்த சம்பிரதாயம் நம்முடைய சம்பிரதாயம். பகவான் தான் பிரதமாச்சாரியன், முதல் ஆசிரியன் என்று அவனே கொண்டாடப்படுகிறார். அந்த ஆச்சாரிய பரம்பரையிலே இறுதியாக வரக்கூடியவர் அவர் இன்னமும் பெருமைமிக்கவராக இருக்க வேண்டும் என்று பகவான் கருதினார். கடைசியா வரவர் எப்படி வரணும் அப்படின்னா, இவர் முன்னமேயே தோன்றி இருக்கக்கூடாதோ என்று நாம் எண்ணும்படியான வைபவத்தோடே கூடியிருப்பவராக இருத்தல் அது முக்கியம் என்பது பகவானுடைய திருவுள்ளமாக அமைந்திருந்தது. அதனால தான் மணவாள மாமுனிகளை அவன் அவதரிப்பித்தான். மாமுனிகளுடைய வைபவத்தை கண்டவர்கள், சேவித்தவர்கள் இவரை இப்ப நாம நம்முடைய காலத்திலே வணங்குகிறோம். ஆனா இவர் முதலிலேயே அவதரித்திருந்தார்னு சொன்னால் இன்னமும் சம்பிரதாயத்தை, செந்தமிழ் வேதத்தை இன்னமும் நன்கு வளர்த்திருப்பார் என்று அறுதியிட்டார்கள். அதனால கடைசியா வரவர் பெருமேன்மைக்கு உரியவராக இருக்க வேண்டும்னு பகவான் எண்ணினான். அவ்வெண்ணத்தை அவன் செயல்படுத்தவும் செய்தான். அப்பதான் பகவானுக்கு தோன்றியது, இறுதியாக வந்திருக்கிறவர் உறுதியானவராக இருக்கிறபடியினாலே அவரை அடிபணிந்து தானும் வாழ்ச்சி பெற வேணும் என்று பகவான் கருதினான். அதனாலே தன்னை மாணாக்கனாக ஆக்கிக் கொண்டு சேடனுக்கு சீடனானான் பெருமான். அதாவது ஆதிசேஷனுடைய அவதாரமான மாமுனிகள், அவரே சேடன் அழைக்கப்படுகிறார். அவருக்கு சீடனாக ஆனான் பகவான். அப்ப முதல் ஆச்சாரியர் பகவான் தான். கடைசி ஆச்சாரியரான மணவாள மாமுனிகளை அடிபணிந்து அவரிடத்துல காலக்ஷேபம் கேட்டு மிக உயர்ந்ததான ஸ்ரீசைலேச மந்திரத்தை அனுகிரகித்து அதடியாக தன்னை அவருக்கு மாணாக்கனாக பறைசாற்றிக் கொண்ட, அறிவித்துக் கொண்ட பெருந்தன்மை பகவானுடையது. அவ முதலும் முடிவுமாக அவரே ஆகிறார் என்று அறிகிறோம். அத்தகு மணவாள மாமுனிகள், அத்தனை வைபவம் பெற்றவரான மணவாள மாமுனிகள் பல கிரந்தங்களை அனுகிரகித்திருக்கிறார். காஞ்சி பிரகலாதசங்கரம் சுவாமி உடையவருக்கும் மாமுனிகளுக்கும் ஒப்புமை காட்டும் போது வியாக்கியான கிரந்தங்களை அருளி செய்வதிலே இருவருக்கும் ஊற்றம் என்று தெரிவிக்கிறார். புதுசா நூதனமாக நவீன கிரந்தங்களை இயற்றுவதை காட்டிலும், அதாவது புத்தம் புதியதாக ஒரு நூலை இயற்றுவதை காட்டிலும் பூர்வாச்சாரியர்களுடைய நூல்களை நன்கு ரட்சித்து அந்த கிரந்தங்களுக்கு காப்பாக, சேம வைப்பாக வியாக்கியானங்களை செய்ய வேண்டும் என்பதே இருவருடைய அபிப்பிராயம் என்னலாம்படி இருவருமே உரை நூல்களையே அதிகம் அனுகிரகித்துள்ளனர். இருந்தாலும் சில நூல்களை புதியதாகவும் இருவருமே இயற்றி இருக்கிறார்கள். கத்தியத்திரயம் போன்ற நூல்களை ராமானுஜர் அனுகிரகித்தார். உபதேச ரத்னமாலை, திருவாய்மொழி நூத்தந்தாதி, ஆர்த்தி பிரபந்தம் போன்ற நூல்கள், எதிராஜ விம்சதி, இவற்றையெல்லாம் மணவாள மாமுனிகள் அனுகிரகித்தார். அதுல உபதேச ரத்னமாலைங்கிறது ஆழ்வார்களுடையும் ஆழ்வார்களுடைய அந்தமிழால் நற்கலைகளையும் அதற்கு மேலே ஆச்சாரிய வைபவத்தையும் முக்கியமா ஸ்ரீவச்சன பூஷணத்தினுடைய பெருமைகளை நமக்கு எடுத்து சொல்வதற்காகவே இந்த கிரந்தத்தை மணவாள மாமுனிகள் சமைத்தார்னு சொன்னால் அது மிகையாகாது. எம்பெருமானாருடைய திருவுள்ளத்தை அனுசரித்த கருத்துகள் அது ஸ்ரீவச்சன பூஷணத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றன.
அதனாலதான் ஸ்ரீவச்சன பூஷணார்த்தங்கள் நம்முடைய நெஞ்சிலே பதிய வேண்டும், தேங்க வேண்டும்னு சொன்னால் தேகி நாத யதீந்திரமே என்று எம்பெருமானாரிடத்திலேயே அந்த பிரார்த்தனையானது வைக்கப்படுகிறது. இன்னொன்னு யதீந்திர சப்தத்தாலே மணவாள மாமுனிகளே காட்டப்படுகிறார் என்றும் நாம் சொல்லலாம். அவரே இவர், இவரே அவர். அருளாள பெருமானார் ஞானசாரம்ங்கிற கிரந்தத்தை அனுகிரகித்தார். எம்பெருமானாரிடம் அவர் பெற்ற அர்த்த விசேஷங்களை அந்த நூலின் வழியாக நமக்கு எடுத்துரைக்கிறார் தயாபால முனி. அந்த ஞானசாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிற கருத்துக்களை உள்வாங்கிக் கொண்டு திருவுள்ளத்திலே அவற்றை தேக்கிக் கொண்டு அதுதனையே ஸ்ரீவச்சன பூஷணம்ங்கிற கிரந்தமாக சமைத்தார் பிள்ளலோகாச்சாரியர். அந்த கிரந்தத்துக்கு அமுதினும் இனிய உரை அதனை நல்கியவர் மணவாள மாமுனிகள். அதனால்தான் ஸ்ரீவச்சன பூஷணம்ங்கிற கிரந்தம் அது திவ்யசாஸ்திரம் என்றே குலாவப்படுகிறது. லோகாச்சாரிய பஞ்சாசத்துங்கிற ஒரு கிரந்தம் உண்டு, ரொம்ப ஆச்சரியமான ஸ்தோத்திர கிரந்தம். அதை வேதாந்த தேசிகன் பிள்ளலோகாச்சாரியர் விஷயமாக இயற்றி இருக்கிறார் என்பர் ஆன்றோர். அந்த கிரந்தத்தினுடைய இறுதியிலே ரொம்ப அழகான ஒரு பிரார்த்தனையை வேதாந்தாச்சாரியர் செய்கிறார். பிள்ளலோகாச்சாரியரிடத்தில் அவர் வேண்டுகிறார், மத்தொன்னும் வேண்டாம் மனமே, நமக்கு மத்தொன்னும் ஆசை இல்லை. பிள்ளலோகாச்சாரியரே தேவரையுடைய ஸ்ரீவச்சன பூஷணம்ங்கிற உயர்ந்த கிரந்தம், அந்த திவ்யசாஸ்திரத்தினுடைய உயர்ந்ததான நிஷ்டை இருக்கிறதே, அந்த நிஷ்டையிலே ஊறி இருக்க பெறுவேனாக அடியனை தேவரையிலே ஆக்க வேணும், அப்படி அடியனை செய்ய வேண்டும் என்று அதையே பிரார்த்தனையாக செய்கிறார். அப்போ அத்தனை ஆச்சாரியர்களும் ஸ்ரீவச்சன பூஷணத்தை வெகுவாக ஸ்லாகித்திருக்கிறார்கள், கொண்டாடி இருக்கிறார்கள்ங்கிறது அந்த கிரந்தத்தினுடைய வைபவத்தை நமக்கு அறிவிக்கிறது. அப்போ உபதேச ரத்ன மாலை ஆழ்வார்களுடையவும் அருளி செயல்களினுடையவும் மேலே ஆச்சாரியர்களுடையவும் முக்கியமா திருவாய்மொழியினுடைய பேருரைகளை பற்றியும் அந்த திருவாய்மொழி ஈடு எங்கனம் நம்முடைய கைகளுக்கு வந்து சேர்ந்ததுங்கிற சரித்திரத்தையும் இவற்றையெல்லாம் அறிவுறுத்தினாலும் முக்கிய நோக்குங்கிறது ஸ்ரீவச்சன பூஷணார்த்தங்களை நமக்கு பாசுரங்களின் வாயிலாக சுலபமாக சொல்ல வேண்டும் என்பதேயாம். அந்த கிரந்தத்துக்கு பிள்ளலோகம் ஜீயருங்கிற மகான் பெரிய ஆச்சாரியர், அவர்தான் மகாபலிபுரத்திலே மாமல்லபுரத்திலே எம்பெருமானுடைய ஸ்தலசைன பெருமானுடைய சந்நிதியை அவர் திரும்பவும் புனருத்தாரணம் பண்ணி விசேஷமாக அங்கே ஜீரணோத்தாரணம் எல்லாம் செய்து கைங்கரியங்களை வெகுவாக செய்தவர். அந்த சுவாமி மணவாள மாமுனிகளிடத்திலே இருக்கிற பிராமணியமே வடிவெடுத்தவர்னு சொல்லலாம். எம்பெருமானாரிடத்திலே உள்ள பிராமணியம் அதையே வடிவெடுத்தவராக அதையே நமக்கு நிரூபகமாக உடையவராதலால் மாமுனிகள் யதீந்திர பிரவணர்னு கொண்டாடப்படுறாரு இல்லையோ. அத போல யதீந்திர பிரவணர்னு சொல்லணும்னா ரெண்டு பேரை இருவரை நாம் சொல்லலாம். ஒருவர் பிள்ளலோகஞ்சீயர், மற்றொருவர் காஞ்சி பிரதிபாத பயங்கரம் சுவாமின்னு சொன்னார். அதை மறுப்பார் இல்லை. அதனால பிள்ளலோகஞ்சீயர் ரொம்ப ஆச்சரியமான கிரந்தம் உபதேச ரத்ன மாலைக்கு என்று வியாக்கியான கிரந்தத்தை அருளியிருக்கிறார். அந்த கிரந்தத்தை ஸ்ரீமான் ஸ்ரீ ஊவே பெருமாள் கோயில் பிரதிபாத பயங்கரம் சம்பத்குமாராச்சாரிய சுவாமி மார்கழி மாதம் முதல் தேதி தொடங்கி இவ்விடத்திலே அனுகிரகித்து வருகிறார். அடியோங்கள் அவரிடத்திலே பிரார்த்தித்திருந்ததுங்கிறது ஒரு மாதத்துல இந்த கிரந்தத்தை பூர்த்தி பண்ண வேண்டியது என்பதாகத்தான் இருந்தது. ஆனா அவர் இந்த கிரந்தத்தை நன்கு அணுகி இந்த கிரந்தத்தில் இருக்கிற அர்த்த விசேஷங்களை அவர் கிரகித்துக் கொண்டு இது விபுலமான பெரிய வியாக்கியானமாக இருக்கிறது, இந்த கிரந்தத்தை நன்றாகவே சொல்ல வேண்டும்ங்கிற பாரிப்போடு மிகுந்த பிரயாசப்பட்டு மிகவும் பரிசிரமப்பட்டு என கிரந்தங்களை அதனுடைய அர்த்த விசேஷங்களை எடுத்து சொல்ல வேண்டும்னு சொன்னார். அந்த கிரந்தங்களை அவலோகனம் பண்ணுவதுங்கிறது ரொம்ப முக்கியமானது. கிரந்தாவலோகனம்னு சொல்லுவது. எத்தனை பெரிய வித்வானாக இருந்தாலும் சரி, அந்த பாட்டியை அடிக்கடி சொல்லி அடியன் கேட்டது உண்டு. தம்முடைய திருத்தகப்பனாரை பற்றி காஞ்சி பிரதிபாத பயங்கர சுவாமியை பற்றி சொல்லும் போது எங்காவது உபன்யாசம்னு சொன்னா அது என்னமோ ரூம் உள்ள போய் கதவை போட்டுருவார். அண்ணா கேட்டா புஸ்தகம் பார்த்துட்டு இருந்தாருன்னு அப்புறம் சொல்லுவார். அப்ப அத்தனை பெரிய வித்வான், அவர் அறியாத விஷயம் இல்லை, அவருக்கு தெரியாத விஷயங்கள் கிடையாது. ஆனா ஒரு உபன்யாசத்துக்கு போகணும்னு சொன்னால் ஸ்ரீமான் ஸ்ரீ ஊவே கீர்த்திமூர்த்தி மகாவித்வான் கார்பங்காடு சுவாமியும் அதே கருத்தை சொல்லுவார்னு கேட்டதுண்டு. அந்த கிரந்தத்தை என்ன பேச போகிறோமோ அதை ஒரு 4 பக்கங்களாவது புரட்டி பார்த்து விட்டுத்தான் சொல்ல வேண்டும். அதுக்காக 4 பக்கத்தை புரட்டி பார்த்துட்டு போனா போரும்னு அர்த்தம் இல்லை.
நன்னாக பார்க்க வேண்டும். குறைஞ்சபட்சம் அந்த கிரந்தத்தை சேவித்து அந்த கிரந்தத்தினுடைய அனுகிரகத்தை, அந்த கிரந்தத்தினுடைய அனுமதியை பெற்றுக்கொண்டு போவதுங்கிறது ரொம்ப முக்கியம். இப்ப நம்மவர்கள் கிரந்தத்தை கொண்டாடுறதை விட வடதேசத்தவர்கள் ஒரு நூலை எப்படி கொண்டாடுகிறார்கள்னு சொல்றேன். நேற்றுக்கு ஒரு பெரியவர் ஒரு இடத்துல பாகவத சப்தாகம் ஹிந்தியில பண்ணி நேற்றுக்கு சாத்து முறை பண்ணார். அங்க வரணும்னு அடியனையும் கூப்பிட்டுருந்தார். அது ராமேஸ்வரத்துல நடந்தது. நான் சொன்னேன், இத்தனை வருஷத்துல நாங்கள்லாம் யாரும் ராமேஸ்வரமே போனது இல்லை, போகக்கூடிய சந்தர்ப்பமும் அமையலை, அதனால வரலேன்னு தான் முதல்ல சொன்னேன். அவர் சொன்னார், இல்லை இல்லை பாகவதம் தானே சொல்றேன், அதனால நிச்சயமா நீங்கள் இங்க வரணும்னாரு. அதனால முதல் தடவை நேற்றுக்கு ராமேஸ்வரம் போயிட்டு வந்தேன். ஆனா அடியன் போகிறச்சேவே அவர்கிட்ட சொல்லிட்டேன், வரைச்சு எத்தனை நாள் ஆனாலும் சரி முந்தா நாள் திருப்புல்லாணி போய் சேவிச்சு விட்டு தான் அங்க வருவேன். அவர் கேட்டார், அவருக்கு திருப்புல்லாணியே தெரியல பாவம், அந்த வடதேசத்து ஸ்ரீவைஷ்ணவர், நமக்கே பல பேருக்கு தெரியாது, அவருக்கு தெரியல திருப்புல்லாணினா என்ன இப்படி கேட்டீங்களே. இல்லாத கதை ராமேஸ்வரத்துக்கு இவ்வளவு கொண்டாட்டம், இருக்கிற கதை அங்கதான் பெருமான் சரணாகதி சமுத்திரராஜன் குறித்து 3 நாள் பட்டினி இருந்து கிழக்கு நோக்கி படுத்து சரணாகதி பண்ணின கஷேத்திரம்னு ரொம்ப சந்தோஷப்பட்டார். தர்மசேன ராமர் இதெல்லாம் சொன்னேன். அங்க போய் சேவிச்சுட்டு வரதான் தான் வரேன்னார். அவர் அனுமதி கொடுத்தார். அங்க போய் சேவிச்சுட்டு நேற்றுக்கு போனேன். சரி, ராமேஸ்வரம் போறதுக்கு முன்ன ஒரு கஷேத்திரம் போயிட்டு வந்துட்டா பெருமாள் என்ன நினைப்பார், இவன் நம்மளை பார்க்கத்தான் வந்திருக்கான்னு நினைப்பார். அதுக்காக அங்க போனேன். சரி, அங்க போயிட்டு வந்த அப்புறம் ராமேஸ்வரத்துல இறங்கி போல ஒரு பெரிய கல்யாண மண்டபத்துலதான் அந்த நிகழ்ச்சி நடந்தது. அங்கதான் போயிருந்தேன். திரும்ப வரைச்சே கொஞ்சம் நெருடலா இருந்தது. அழகர் கோயில் போயிட்டு வந்துட்டேன். திரும்ப வரைச்சே மதுரைக்கு போயிட்டு அழகர் சன்னதிக்கு போயிட்டு வந்துட்டேன். ஒரு 2 நிமிஷம் அடியை எடுத்துக்கிறேன், ஏன்னா அதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. அந்த ராமேஸ்வரத்துல நடந்த பாகவத சப்தாகத்துல ஒருத்தர் பேசுறச்சே கதை சொல்றவர், அப்புறம் வந்திருக்கிற அடியன் 2 பேரையும் கொஞ்சம் கொண்டாடி பேசினார். அவர் பேசுறச்சே முதல்ல அவர் கொண்டாடினது பாகவத கிரந்தத்தை. அந்த பாகவத கிரந்தத்தை கொண்டாடிட்டு இந்த 3 அடியனுடைய பிரணாமங்களை சொல்லுகிறேன், செய்து கொள்கிறேன் அவர் சொன்னார். நான் பார்த்தேன், இருக்கிறது 2 பேர். கதை சொல்ற ஒருத்தர், வந்திருக்கிற அடியன் ஒருத்தர். அப்புறம்தான் புரித்ததுவோ அவர் பாகவத கிரந்தத்தை பாகவத புருஷனாகவே அபிமானித்து. ஏன்னா கண்ணன் சொல்றார், பாகவதம் வேறல்ல நான் வேறல்ல, பாகவதம் தான் நான் தான் ஸ்ரீமத் பாகவதம் என்று கண்ணனே தெரிவிக்கிறார். அப்ப வரும் அந்த புத்தகத்தை அதை ஒரு அஹ்ரிணை பொருளாகவோ அல்லது அது இதுன்னு சாதாரணமா நாம தான் சொல்ற, புத்தகத்தை கொண்டு இப்படி வை அப்படின்னு தான் நாம சொல்றது சாதாரணமா. இங்க வச்சிருந்த புத்தகம் அது எங்க போச்சு அப்படின்னு தான் கேட்டிருக்கோமே தவிர, இந்த புத்தகம் அந்த சுவாமி எங்க போனாருன்னு இது வரைக்கும் கேட்டுருப்போமா? புத்தகம் வச்சிருந்தானே அது எங்க போச்சுன்னு தான் கேட்கறோம். ஆனா நம்ம பக்கத்துல இங்க காஞ்சிபுரத்துல எத்தனை பேர் ஆண்கள்ல அது வழக்கம்னு தெரியல. நம்ம ஆண்கள்லாம் அது இதுன்னு தான் சொல்லுவாங்க. இப்ப என்னையே கூட என்னை விட சின்னவர்களான தம்பி தங்கைகளை விசாரிச்சாலும் எங்க அம்மா கிட்ட விசாரிச்சாலும் சீனதி போயிருந்ததை வந்துருத்தான்னு தான் கேட்பான். அது மாதிரி ஒரு வழக்கம் ஆற்றுல இருக்கு. இப்போ சுவாமியினுடைய திருத்தகப்பனார் வாசல்ல போயிட்டு இருந்தாருன்னா எங்க பாட்டி அப்படிதான் கேட்பார். அது அவர் திருநாமத்தை சொல்லி அதுவா போறது வாசல்ல அப்படிங்குவா. எங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும், அவருக்கு எத்தனை வயசாச்சு, என்ன தாய்க்கு பிள்ளை தானே, என்ன இருந்தாலும் அது ஆத்தனுடைய வழக்கம்னு ஒண்ணு இருக்கு. அந்த மாதிரி புத்தகத்தை அந்த நினைவோட சொல்றோம்னா அப்படிலாம் சொல்லலை. இப்போ அந்த அபிமானத்தோட எல்லாம் சொல்லலை. அது இதுதான் புஸ்தகத்தை நாம சொல்லிட்டு இருக்கோம். ஆனா அவர் சொன்னார் 3 சரி, அது ஆச்சா. அது போல இப்போ உபதேசரத்னமாலையினுடைய வியாக்கியானமும் அத்தனை உயர்ந்த கிரந்தமா இருக்கிறதுனால அந்த கிரந்தத்தை ரொம்ப அவர் பரிசிரமப்பட்டு அதை படித்து அதை தம்முடைய புத்தியிலே அவர் ஏற்றிக்கொண்டு அதை ரொம்ப வாஞ்சையோடு இங்க வந்து சொல்லியிருக்காரு. அதனால அந்த பூர்வாவலோகனம்ங்கிறது ரொம்ப முக்கியங்கிறதுக்காக இந்த விஷயங்களை சொன்னேன். இன்னொன்று முக்கியமா சொல்றேன், எனக்கு வரைச்சி அழகர் கோயில் போயிருந்தேன். வரைச்சி ஒரு ஆசை, அழகர் பிரசாதம் கிடைச்சதுன்னா சுவாமிக்கு வாங்கிட்டு போகலாம். கார்ல போயிட்டே இருந்துச்சு, ஒரு யோசனை வந்தது. அழகருக்கும் மாமுனிகளுக்கும் சம்பந்தம் சொல்லலாம். ஏன்னா ஸ்ரீசைலேஷ மந்திரத்தை அவர் தான் பிரச்சாரம் பண்ணினார், பிரகடனப்படுத்தினார். உபதேசரத்னமாலைக்கும் அழகருக்கும் என்ன சம்பந்தம் சொல்லலாம்னு யோசனை பண்ணிட்டே போயிருந்தேன். இன்னும் பெருசா ஒன்றும் அடியனுக்கு புரிக்கல அந்த சந்தர்ப்பத்துல. அதனால என்னப்போ உயர்ந்த திவ்ய தேசம் தெற்கு திருமலை, அழகனுடைய பிரசாதம் கிடைச்சா வேண்டாம்னு சொல்ல போறோமா, கரும்பு தின்ன கூலியா அப்படின்னு சமாதானம் தான் சொல்லிட்டு உள்ள போனேன். நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க, சாயங்காலம் அடியன் போன வேலை நித்தியானுசந்தான வேலை. நித்தியானுசந்தான வேலை சீக்கிரம் வாங்குவோம், அங்க இருக்கிற கைக்கிரை பண்ண வர சொல்லி சொன்னார். உடனே உள்ளுக்குள்ள நுழைஞ்சேன். திருவாய்மொழி நூத்தந்தாட்டி சேவாகாலம் நேற்றுக்கு சாயங்காலம். எனக்கு ஆச்சரியம், எல்லா இடத்துலையும் அனந்தியகம் எல்லாம் முடிஞ்சு போச்சு, இங்க என்னத்துக்கு இன்னமும் சேவிச்சுட்டு இருக்கான்னா, அப்ப அங்க இருக்கிறவா சொன்னா, இங்க நாளையில இருந்த வெள்ளிக்கிழமையா பார்த்து தான் தொடக்கமே வச்சுப்பா. ஆண்டாளுக்கு பிராதானியம் கொடுத்து வெள்ளிக்கிழமையா பார்த்து தான் திவ்ய பிரபந்த தொடக்கமே இங்க உண்டு. திரும்பவும் அத்தியன காலம்ங்கிறது வெள்ளிக்கிழமையா பார்த்து தான் வச்சுப்பா. போன வெள்ளிக்கிழமை இங்க ஏதோ உற்சவம் இருந்தது, அதனால அதை பண்ண முடியல. அதனால நாளைக்கு தான், இன்றைய தினம் தான் அங்கே திருப்பல்லாண்டு தொடக்கம். அப்ப நேற்றைய தினம் திருவாய்மொழி நூற்றந்தாதி சாற்றுமலை. நேற்று கடையில் உள்ள நுழைச்சே சரியா மாலுமத வாஞ்ச முத்தும் மண்ணுமுடம்பின் முடிவில்ங்கிற பாசனம். மாலநண்ணி, அதுவும் பாருங்க உபதேசத்தின மாலநண்ணி. மாலநண்ணி பதிகத்தினுடைய பாசனம் தான் சரியா உள்ள நுழைச்சா ஆகி கொண்டிருந்தது.
எனக்கு அத்தனை ஆச்சரியம். அது ஒரு வார்த்தைகளால் விவரிக்க முடியாத ஒரு ஆனந்தம் ஏற்பட்டது. இப்ப அழகர் பிரசாத்தை எப்படி அவர் அனுகிரகிக்க போறார்? ஏன்னா தெரிஞ்சவா மூலமா போயாச்சுன்னா அவர் கொடுத்துதான் ஆகணும், அவருக்கு வேற வழி கிடையாது. அதனால ஒரு இன்ஃபுளுயன்சியல் பர்சன் அவர் மூலமா போயாச்சு, நிச்சயம் கொடுக்க போறார். ஆனா இதுக்கு என்ன சமாதானம் சொல்றது? இப்பன்னா சாத்து முறை இங்க நாம கொண்டாடுறோங்கிறது இல்லை, அந்த அழகரே கொண்டாடி முடித்திருக்கிறார். அதனாலதான் திருவாயூர் நூத்தந்தாதின் சேவா காலம் முடிச்சு உடனே அழகர் நம்முடைய திருமாலை திருப்பரியட்டத்தையும் அந்த கைக்கரியவர் சொன்னார், இது நிறைய அழகர் சாத்திட்டதுன்னு சொல்லி கொடுத்தார். அதுக்கு மேல சந்தனம் கொடுத்துருக்கார், ஆறுல வச்சிருக்காரு, அது மட்டும் மறந்துட்டேன், அதை எடுத்துட்டு வரேன். அதனால சுவாமிக்கு இப்போ அழகருடைய பிரசாதத்தை முதல்ல நாம அதை அவருக்கு அனுகிரகித்து அழகருடைய அனுகிரகத்தை அவருக்கு செய்து அதுக்கு மேல காலக்ஷேபத்தை தொடங்குவார். சுமார் 45 காலக்ஷேபங்கள் இந்த இடத்துல அவர் செய்திருக்கிறார். ஸ்ரீ சரஸ்வதி பண்டார் கமிட்டி, அந்த கமிட்டி தான் ரொம்ப வாஞ்சையோட அடியவங்களுடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டு இந்த உபன்யாசத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அந்த சரஸ்வதி பண்டாரன் கமிட்டியினுடைய நிர்வாகிகளிலே ஒருவரான ஸ்ரீமான் ஸ்ரீ உவே பாலகிருஷ்ணன் சுவாமி அவரும் வந்திருக்கார் இன்றைய தினம். அந்த நிர்வாகிகளிலே முக்கியரான ஸ்ரீமான் ஸ்ரீ உவே மேதாவிமணி எம்ஏ வெங்கடகிருஷ்ணன் சுவாமி அவரும் எழுந்தருள் இருக்கிறார். அதனால அவர் திருக்குமாரர் இடத்துல ஸ்ரீமான் ஸ்ரீ உவே மதுசூதனன் சுவாமி இடத்துல அடியவங்கள் ஒரு பிரார்த்தனையை செய்தோம். இந்த காரியத்தை கொஞ்சம் சககாரம் பண்ண வேண்டியது. இந்த இடமே அவர்களுடைய கமிட்டியை சேர்ந்த இடம் தான். அதனால இந்த இடத்துல வைத்துக் கொள்வதற்கும், அப்படி ஒரு சுவாமிக்கு உபன்யாசம் பண்ணினாருன்னா அவர் சம்பாவனை எதிர்பார்த்து பண்ணலேன்னு சொன்னாலும் நாம் ஏதாவது நம்முடைய ஸ்வரூபத்துக்கு தகுந்தவாறு ஏதாவது சமர்ப்பிக்கணுமேங்கிறதையும் அவர்களிடத்திலே பிரார்த்தனையாக வைத்தோம். அவர்களும் ஒரு தொகையை உடனே அனுப்பி வைத்தார்கள். முன்னாடியே அனுப்பிச்சுட்டாங்க அவர் சுவாமிக்கே அதை நேரடியாக அவர்கள் சமர்ப்பித்து விட்டார்கள். அதனால அவர்களும் எழுந்தபடி இன்றைய தினம் மங்களாசாசனம் செய்யவிருக்கிறார்கள். இந்த ஒரு சந்தர்ப்பத்திலே முதல்ல அழகனுடைய பிரசாதத்தை ஸ்ரீமான் ஸ்ரீ விஜயராகவன் சுவாமி இன்றைய தினம் எழுந்தருளி இருக்கிறார். அவருடைய திருக்கரங்களால சுவாமிக்கு அதை அனுகிரகிக்கணும். மாலையை அவர் சுவாமிக்கு அணிவிப்பார். எல்ஐசி மாமா சம்பத் சுவாமி வந்திருக்கார், அவர் பெருமானுடைய திருப்பதி ஏற்றத்தை சுவாமிக்கு போட்டுவார். அணி श्रीशैलेश दयापात्रं दीकृत्यादिगुणार्णवं यतीन्द्र प्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भं नाथयामुनमध्यमा अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्मव्यामोहदस्थितितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये माता पिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य न कुलपतेर्कृपणाभिरामं श्रीमत्तदङ्घ्रीगुणं प्रणमामि मूर्ध्ना भूतं सरश्च महतात्मय भट्टनाथ श्रीभक्तिसार कुलशेखर योगिवाह
பக்தாந்திரேணு பரகால யதீந்திர மிஸ்ரான் ஸ்ரீமத் பராங்குஷமணிம் பிரணதோஸ்மி நித்யம். லோகாச்சாரியாய குரவே கிருஷ்ணபாதஸ்ய சூனவே சம்சாரபோகி சந்தஷ்ட ஜீவ ஜீவாதவே நமः. ஸ்ரீஷட்டாரி குரோர் திவ்ய ஸ்ரீபாதாப்ஜ மதுபிரதம் ஸ்ரீமத் யதீந்திர பிரமணம் வந்தே ஸ்ரீ லோகாச்சாரிய முனிம் பஜே. ஸ்ரீவத்ச வம்சாம்பதி பூர்ணச்சந்திரம் ஸ்ரீ ரங்கநாதாரிய தனூஜரத்னம் தத்பாத யுக்மாம்புஜ பிருங்கராஜம் அண்ணங்கராச்சாரியம் அகம் பிரபத்தே. சபையிலே கூடியிருக்கக்கூடிய சுவாமிகள், ஆண்டாள் கோஷ்டினர் அனைவருடைய திருவடி தாமரைகளும் என்னுடைய சவினயமான பிரணாமங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உபதேசரத்ன மாலை அப்படின்ற கிரந்தத்தினுடைய ஒரு கிரந்த காலக்ஷேபமாக கிட்டத்தட்ட ஏறத்தாழ 45 நாட்கள் படத்துல 45 காலக்ஷேபத்துக்கு மேலேயுமே அனுபவித்திருக்கிறோம். அடியன் முதல்ல இதை ஒரு மாசத்துல முடிச்சுடலாம் அப்படின்ற மாதிரி தான் நினைச்சுட்டு இருந்தேன். ஆனால் ஒரு 10-15 நாள் போகக்கூடிய காலத்திலேயே அடியன் புரிஞ்சு கொடுத்தது அவ்வளவு சாமானியமா கிரந்த காலக்ஷேபமா முடிக்க முடியாது. அப்படி நீங்க இருக்கக்கூடிய ஸ்ரோதாக்களை இடத்துலயும் கேட்கக்கூடிய காலத்துல கூட இந்த மாதிரி இதுவாகும் போல இருக்கு, தை மாசம் ஒரு 10-15 நாள் போனா பரவாயில்லையா அப்படின்னு கேட்ட காலத்துல இல்ல பரவாயில்ல, கண்டிப்பா நீங்கள் அதுக்காக சுருக்கிடாதீங்க அர்த்தத்தை. 2 வேளை, அதாவது மார்கழி மாசத்துல சாயங்கால வேளையில திருப்பாவை நடந்துன்றது, கார்த்தால வேளையில இங்க 1 மணி காலம் முதல்ல ஆரம்பிச்சது. ஆனால் போக போக அது என்னாச்சுன்னா அந்த திருப்பாவை சாத்மன் ஆன உடனே சாயங்கால வேளையிலையும் இங்க 2 வேளை உபதேசமால நடந்திருக்கு. அநேகமா அடியாரு தெரிஞ்சு இந்த இடத்துல ஒரு 45 நாள் உபன்யாசம் பண்ண ஒரு பாக்கியத்தை உடையவர் கொடுத்திருக்காரு அப்படின்னா அது அடியனுக்கு தான் முதல்ல. ஏற்கனவே தெரிவிச்சேன், என்னுடைய முதல் முயற்சிகளுக்கெல்லாம் இந்த உடையவர் திருமாளிகை தான் என்ன சொல்றது, ஒரு லேபு போல, ஒரு பரிசோதனை கூடம் போல. சென்ற வருடம் இதே இடத்துல முதல் முயற்சியாக அடியனுடைய ராமாயண உபன்யாசம் இந்த இடத்துல தெரிவிக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தார். இந்த வருஷம் கிரந்த காலம், இது வரைக்கும் உபன்யாசங்களே பண்ணி கொண்டிருந்த அடியனுக்கு ஒரு கிரந்த காலக்ஷேபம் தான் என்ன அப்படின்னு அதனுடைய சுவையை அறியும்படி செய்தார். கண்டிப்பா அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பினை அந்த பெருமானார் ஏற்படுத்தி கொடுத்தாருன்றது ஒண்ணு. ஆனால் இதுல சுவாமி வெங்கடகிருஷ்ணன் சுவாமி அதை சொல்லக்கூடிய காலத்திலே உடனே இதை ஆதரித்து எந்த விதமா இருந்தாலும் சரி, இதுன்னு இல்லை, நீங்கள் ரெகுலரா இந்த இதை பண்ணுங்க இந்த இடத்துல அப்படின்னு பெரிய ஆதரவு இதுக்கு. அதே போல ஸ்ரீநிதி சுவாமி இதுக்கு ஒரு பெரிய என்ன சொல்றது, சாதாரணமா லௌகிகமா சொல்லக்கூடிய காலத்துல இந்த ஃபுட்பால்ல கால்பந்துல ஒருத்தர் பிள்ளையர் ஒருத்தர் மெரடோனா அப்படின்னு வேற எதுவும் உதாரணம் தெரியாது, அதனால லௌகிக உதாரணம் சொல்றேன். அவர் ரொம்ப பிரபலமான பிளேயர் அதுல, அந்த கால்பந்துல. அப்படி இருக்கவர்
நீங்க சொல்ல வந்த விஷயத்தை முடிச்சு விடுறேன். அந்த மெரடோனா அப்படின்னு சொல்லக்கூடிய பிளேயர் ஆனவர் எல்லாரையும் ஒருங்கிணைக்கக்கூடிய பிளேயர். அவர் எதனால் அவருடைய சிறப்பு அப்படின்னு கேட்டால், இந்த ஃபுட்பால் ஆடக்கூடிய காலத்துல ஃபார்வர்டுன்னு முன்னாடி ஒருத்தர் ஆடுவார், பேக்வேர்டு அந்த கோல் பொசிஷனை போகாத பார்க்கக்கூடிய ஆள் இருப்பார். இந்த மெரடோனான்னு சொல்லக்கூடியவர் என்ன பண்ணார்னா, நடுவில் சென்டரில் தான் இருப்பார், இவர்களுக்கும் ஆணைகள் கொடுப்பார், அவர்களும் நியமனம் பண்ணுவார். அதுபோல இன்னைக்கு நம்ம கூட இருக்கக்கூடிய ஒரு அதிகாரிகள்லே இந்த மாதிரி எல்லாரையும் ஒருங்கிணைத்து அணைத்து கொண்டு போகக்கூடிய ஒரு சாமர்த்தியம் படைத்தவர் அப்படின்னா அடியன் தம்பியான ஸ்ரீநிதி சுவாமி தான். அடியன் கூட அவர் இடத்துல சுவாமி இடத்துல நேரம் அடியனுக்கு இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு கந்த காலட்சம் பண்ணணுன்ற அடி யோஜனை கூட இல்லை அடியனுக்கு. அவர் தான் சுவாமி இடத்துல, வெங்கடேஸ்வர சுவாமி இடத்துல பேசினார். பேசி இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடிய காலத்தில் எப்பவும் தன்னுடைய கிருபைக்கு அனுகுணமாக 2வது வார்த்தையே பேசவில்லை அப்படின்னு தான் உண்மையான விஷயம். மேலே இருக்கக்கூடிய விஷயங்கள் ரொம்ப சுருக்கமாக, ஏன்னா புலலவஞ்சியர் சுவாமியே மன்னீர்கள் இங்கே, ஏன்னா இந்த உபதேச ரத்தின மாலை வரைக்கும் முந்தனதுக்கே இந்த இடத்துல விண்ணப்பிச்சாச்சு அர்த்தங்கள் எல்லாம். சுருக்கமாக இன்னைக்கு அந்த மன்னீர்கள் இங்கேக்கு பிரதிபதார்த்தத்தை தவிர பெருசா ஒன்றும் வியாக்கியானம்னு புலலவஞ்சியர் காட்டவில்லை. அதனால சாரமா இது வரைக்கும் பார்த்த விஷயங்கள், மாமனிகள் எப்படி அந்த பேட்டிகா விபாகம் பண்ணியிருக்காருன்னு தெரிவிச்சு, அந்த மன்னீர்கள் இங்கேக்கு பிரதிபதார்த்தத்துக்கு என்ன தெரிவித்திருக்காருன்ற விஷயத்தை எவ்வளவு சுருக்கமாக முடியுமோ அவ்வளவு சுருக்கமாக தெரிவிக்கிறேன். இந்த உபதேசரத்தின மாலை அப்படின்னு சொல்லக்கூடியதுல இந்த 74 பாசுரங்கள் காட்டக்கூடிய காலத்திலே, அதாவது அதுக்கு சில விஷயங்கள் எல்லாம் எப்படி எப்படி இது பண்ணியிருக்கார் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஆரம்பிக்கக்கூடிய காலத்திலே எந்த திருவாய்மொழிப்புள்ள இன்னொருளால் வந்த உபதேச மார்க்கத்தை சிந்தை செய்து பின்னவரும் கற்க உபதேசமாய் பேசிக்கண்ணேன் என்று சொல்லும்படியாய், அதாவது குரு பரம்பரா, இந்த பரம்பரா பிராப்தமான அர்த்தங்கள் திருவாய்மொழிப்புள்ள இடத்துல நமக்கு கிடைத்தது. அப்படிப்பட்ட ஒரு கிரந்தத்தை, அந்த அர்த்தங்களை எல்லாருக்கும் நமக்கெல்லாம் தன்னுடைய கருணையாலே மாமுனிகள் உபதேசித்தார் என்று சொல்லும்படியாய் அந்த பாசுரத்திலே தொடங்குகிறார். அதுக்கு மேலே ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குரவர்தாம் வாழி என்று சொல்லும்படியாய் ஆழ்வார்களுக்கெல்லாம் மங்களாசாசனம் பண்ணுகிறார், பல்லாண்டு பாடுகிறார். அவர் பாடக்கூடிய காலத்திலே 1லிருந்து 20 பாசுரங்கள் வரையும் பரியந்தம் அவர் தெரியக்கூடிய அர்த்தம் என்ன அப்படின்னா, பிரதம பருவ நிஷ்டராக இருக்கக்கூடிய ஆழ்வார்களுடைய வைபவங்களை அதில் தெரிவிக்கிறார் என்று காட்டக்கூடியதாக இருக்கிறது. மேலே அதுக்கு மேல ஆழ்வார் திருமகளார் ஆண்டாள், முதற்கவி ஆழ்வார் எதிராசராம் இவர்கள் வாழ்வாக வந்துதித்த நாள்கள்னு சொல்லும்படியாய் 3 பேர்களை இடத்துல காட்டுறார். ஆழ்வார் திருமகளார் ஆண்டாள் ஒண்ணு, முதற்கவி ஆழ்வார் மற்றொருவர், எம்பெருமானார், இவர்கள் 3 பேரும் சரவ பருவத்திலே இழிந்தவர்கள் என்றதை காட்டக்கூடியதா. ஆழ்வார்கள் எல்லாம் பிரதம பருவத்திலே, அதாவது எம்பெருமானே உபாயம் உபேயம் என்று இருக்கக்கூடியவர்கள். இந்த ஆச்சாரியர்களை அவர்களை இந்த சரவபுர சிரேஷ்டர்களால் நிஷ்டையில இருக்கக்கூடியவர்களாய் அவர்களை 3 பேர் ஆண்டாள் முதற்கவி ஆழ்வார் 3 பேரையும் காண்டு, அதாவது 9 பாசனங்களாலே அவர்களை தெரிவிக்கிறார். 9ல் 8 பாசனம், 8 பாசனம் தான். அப்ப காட்டக்கூடியது என்னன்னா 21லேருந்து 29 வரைக்கும் 3 பாசனங்களாலே ஆண்டாளுக்கும், 2 பாசனங்களாலே முதற்கவி ஆழ்வாரையும், 3 பாசனங்களாலே எம்பெருமானாரையும் காட்டக்கூடியதாக இருக்கிறது. மேலே அதுக்கு மேல 30லேருந்து 33 பாசனங்கள் ஆழ்வார்களுடைய அவதாரம் பண்ண அந்த அவதார ஸ்தலங்களை எல்லாம் தெரிவிக்கக்கூடியதாய் அந்த அவதார ஸ்தலங்கள் என்ன என்றதை காட்டுகிறார். அதுக்கு மேல 34லேருந்து 38 பரியந்தம் அந்த ஆழ்வார்களுக்கு உண்டான பெருமை, அந்த அருளி செயல்களுக்கு உண்டான பெருமை. அப்படிப்பட்ட அந்த அருளி செயல்களை தாழ்வான் நினைப்பவர்கள் தரத்திலே பூசி திரிய வேண்டும். அவர்களிடத்தில் நமக்கு எந்த விதமான உங்களோட எங்கள் இடையில்லை என்று சொல்லும்படியாய் நமக்கு எந்த விதமான உறவும் வேண்டாம் என்று தெரிவித்து, மேலே இந்த சம்பிரதாயம் ஒரு காலத்திலே எப்படி இருந்தது என்று சொல்லக்கூடிய காலத்திலே ஓரான் வழியா இருந்தது இந்த சம்பிரதாயம். அப்படிப்பட்ட ஓரான் வழியா இருந்த சம்பிரதாயம் ஒரு ஆச்சாரியர் ஒருவருக்கே உபதேசிப்போம் சம்பிரதாயத்தை எம்பெருமானார் தன்னுடைய இன்னொருளாலே என்ன பண்ணார் அப்படின்னா, அந்த வரம்பை அறுத்தார், பேசி வரம்பறுத்தார். மாலுரையில் ஆசையுடையோர்க்கெல்லாம் ஆரியர்கள் கூறும் என்று பேசி வரம்பறுத்தார் பின் என்று சொல்லும்படியாய் அப்படிப்பட்ட அந்த விஷயத்தை எம்பெருமானாருடைய பெருமைகளெல்லாம் நேரில் தெரிவித்தார். அது மேல பிரமாதமா அந்த வியாக்கியான திவ்ய பிரபந்தத்தில் இருக்கக்கூடிய வியாக்கியானங்களை உபதேசம் பண்ணுகிறேன் என்று ஆரம்பித்து, பிள்ளான் நஞ்சியர் பெரியவாச்சான் பிள்ளை தெள்ளார் வடக்கு திருவீதி பிள்ளை மணவாள யோகி திருவாய்மொழியை காத்த குணவாளரன் நெஞ்சேகூர் என்று சொல்லும்படியாய் அப்படிப்பட்ட அந்த பகவத் விஷயம் சொல்லக்கூடிய திருவாய்மொழி அர்த்தங்களை பகர்ந்த ஆச்சாரியர்களுடைய பெருமையெல்லாம் தெரிவிக்கும்படியாய் அவர்களாலே அருளி செய்யப்பட்ட அந்த திருவாய்மொழி வியாக்கியானங்கள் 6000 படி 9000 படி சொல்லக்கூடிய 736,000 பரியந்தமாக இருக்கக்கூடிய வியாக்கியானங்களுடைய பெருமை, அந்த கிரந்த கர்த்தாக்களுடைய பெருமை என்றெல்லாம் தெரிவித்து, அதுக்கு மேலே திவ்ய பிரபந்தங்களுக்கு, ஏனைய திவ்ய பிரபந்தங்களுக்கு பெரியவாச்சான் பிள்ளையாலே
ஏனைய 3000 பிரபந்தங்களுக்கும் அருள் செய்யப்பட்டது. நஞ்சியர் நாயனார் முதலான ஆச்சாரியர்களாலே ஏனைய 1-2 பிரபந்தங்களுக்கு அருள் செய்யப்பட்ட இந்த விஷயங்களை எல்லாம் தெரிவித்து மேலே முக்கிய நோக்காக கொண்டது மாமுனிகள் இதில் தெரிவிக்க வேண்டும் என்று வந்த கருத்து என்ன இந்த உபதேசத்தின் மூலமாக ஸ்ரீவச்சன பூஷணத்தைத்தான் இவ்விடத்திலே அதனுடைய அர்த்தங்களைத்தான் தெரிவிக்க வேண்டும் என்று அவா கொண்டிருந்தார். இது எப்படி நமக்கு சித்தமாகிறது அப்படின்னு பார்த்தால், அந்த புடலோகாச்சார ஸ்ரீவச்சன பூஷணத்தின் பெருமையை தெரிவிக்கக்கூடிய காலத்திலே அதை 7 பாசனங்களாலே காட்டுகிறார். அதுக்கு மேல 11 பாசனங்களாலே அந்த ஸ்ரீவச்சன பூஷணத்தை அர்த்தத்தை தெரிவிக்கக்கூடியதாய் அமைந்திருக்கக்கூடியது. அதான் கீழே ரொம்ப விசதமாக அனுபவித்தோம். அப்படி இருக்கக்கூடிய காலத்திலே அந்த புலலோகாச்சாரருடைய திருநாமத்தை தெரிவிக்க வேண்டுமே என்று சொல்லக்கூடிய காலத்திலே புலலோகாச்சாரர் சொல்லணும்னா அவருக்கு எப்படி இந்த திருநாமம் ஏற்பட்டது என்று தெரிவிக்க வேண்டும். அப்படி அந்த நாமத்தை சொல்லக்கூடிய காலத்திலே புலலோக நம்பிள்ளையுடைய பேரை தான் அவர் வகித்துக் கொண்டிருக்கிறார். நம்பிள்ளையை சொல்லக்கூடிய காலத்திலே நம் என்ற வந்த அடைமொழியோடு இருக்கக்கூடிய ஆச்சாரியர்கள் பெருமாள் தொடங்கி யார் யார் இருக்கிறார் என்று சொல்லக்கூடிய காலத்திலே நம்பெருமாள், நம்மாழ்வார், நஞ்சியர், நம்பிள்ளை என்பர் அவரவர் தம் ஏற்றத்தால் என்று சொல்லும்படியாய் அப்படி அவர்களெல்லாம் உகந்து எல்லாரும் சாற்றினார்கள் என்று நம்பிள்ளையோட நாம நிர்தேசத்தை விடத்திலே பண்ணுகிறார். அப்படிப்பட்ட நம்பிள்ளைக்கு புலலோகாச்சாரியர் அந்த நம்பிள்ளை லோகாச்சாரியர் என்ற பெயர் எப்படி கிடைத்தது என்று சொல்லக்கூடிய காலத்திலே துன்புகள் கந்தாடை தோழப்பர் தம்முகப்பால் என்ன உலகாரியனோ என்னுரைக்க பின்னை உலகாரியன் என்னும் பேர் நம்பிள்ளைக்கு வங்கி என்று சொல்லும்படியாக கந்தாடை தோழப்பர்னு சொல்லக்கூடிய முதலியாண்டான் வம்சியராக இருக்கக்கூடிய அவருடைய பௌத்திரராக இருக்கக்கூடிய கந்தாடை தோழப்பராலே இவருக்கு இந்த லோகாச்சாரியர் என்ற நம்பிள்ளை லோகாச்சாரியர் என்ற திருநாமம் லோகாச்சாரியர் என்ற திருநாமம் சாத்த பெற்றது அப்படின்ற வைபவத்தை தெரிவித்து அப்படியாப்பட்ட அந்த நம்பிள்ளையனுடைய திருவருளாலே தோன்றினவர் இந்த பிள்ளலோகாச்சாரியர். அதனால லோகாச்சாரியர் பிள்ளை என்ற திருநாமம் தான் அவருக்கு முதலிலே ஏற்பட்டது. அப்படிப்பட்டவர் தான் பிற்பாடு பிள்ளைலோகாச்சாரியர் என்ற திருநாமம் ஏற்பட்டது என்று தெரிவித்து அதுக்கு மேலே அன்னபுகழ் முடும்பே அண்ணன் உலகாசிரியர் என்று சொல்லும்படியாய் தானே வேறு எல்லா ஆச்சாரியர்களும் எல்லாரும் ஆழ்வார்கள் எல்லாம் திவ்ய பிரபந்தங்கள் அருளி செய்திருக்கிறார்களே. ஆனால் அப்படிப்பட்ட திவ்ய பிரபந்தங்கள் அருளி செய்த காலத்திலே அதற்கு அவர்களாலே திருநாமம் சூட்டப்பட்டதா அப்படின்னா அப்படி இல்லை. அந்த சிவஜன பூஷணம் சொல்லக்கூடியதுக்கு தானே உகந்து வைத்தார். சிவஜன பூஷணம் சொல்லக்கூடிய காலத்திலே எப்படி இருக்குன்னா முன்னோர் மொழிந்த வச்சனங்கள் எல்லாத்தையும் கொண்டு ஒரு வச்சன பூஷணமாக சமைத்தார். எப்படி ரத்னபூஷணம் சொல்லக்கூடிய காலத்திலே ஒரு ரத்னங்களை கொண்டு அமைக்கப்பட்ட ஒரு ஹாரமாக இருக்கிறதே அதை போல முன்னோர்கள் மொழிந்த வார்த்தைகளை கொண்டே அவராலே அருளி செய்யப்பட்டது. அதனால இது ஸ்ரீவச்சன பூஷணம் என்று பேர் என்றெல்லாம் தெரிவிக்கும்படியான அர்த்தங்களை எல்லாம் காட்டினார். அதுக்கு மேல அந்த சரவபுரம் ஆச்சாரிய அபிமானமே உத்தாரகம் என்று சொல்லும்படியாய் அதுக்கு மேல எழுகிறார். ஒருத்தன் எப்படி எந்த இதனால அவனுக்கு மோட்சம் கிடைக்கிறதுன்னு சொல்லக்கூடிய காலத்திலே ஆரம்பிக்கக்கூடிய காலத்திலே ஞானம் அனுட்டானவை நன்னாகவே உடையனான குருவை அடைந்த கால் மாநிலத்தீர் தேனார் கமலம் திருமாமகள் கொள்ளன் தானே வைகுந்தம் தரும் என்று சொல்லும்படியாய் அந்த பகவத் பக்தி இருந்தும் ஆச்சாரிய பக்தி இல்லையான போகான் அவனுக்கு என்ன ஏற்படும்னா எம்பெருமான் கொடுக்கறதுக்கு என்ன பண்றான், கொடுக்க வேண்டியவனா இருந்தாலும் அவன் என்ன பண்றான், வேண்டியிறான். அவனுக்கு அவ்விடத்திலே விருப்பம் இல்லை என்று சொல்லக்கூடியதா இருக்கிறது. ஆனால் ஒரு விஷயம் சொல்லிட்டாரு, இல்லைன்னு சொல்லிட்டாரே, அப்போ இல்லாதையே போயிடுமா அப்படின்னு கேட்டால் இருக்கு. அதுக்கு உபாயம் என்று என்ன சொல்லக்கூடிய காலத்திலே தன் குருவின் தாளினைகள் தன்னில் அன்பொன் இல்லாதா என்று சொல்ல முடியாது. அல்ல, தன் குருவின் தாளினைகள் இல்லைன்னு சொல்றார். ஞானமனுட்டானவிலே உண்டு, ஞானமனுட்டானவை நன்னாகவே உடையனான குருவை அடைந்த கால் மாநிலத்தீர் தேனார் கமலத் திருமாமகள் கொள்ளன் தானே வைகுந்தம் தரும் என்று சொல்லும்படியாய் அப்படிப்பட்ட ஞானமும் அனுட்டானமும் பொருந்தி இருக்கக்கூடிய ஆச்சாரியனை அடைந்த காலத்திலே அவனுக்கு தானே வைகுந்தம் கொடுப்பார் என்று சொல்லக்கூடியதாய் அப்படிப்பட்டவனை அடைவதற்கு உய்ய நினைவு, வெறும் நினைவு இருந்தால் போதும், உய்ய நினைவு உண்டாகில் உங்குருக்கள் தம்பதத்தே வையும் என்று சொல்லும்படியாய் அப்படிப்பட்ட அன்பை ஆச்சாரியன் தினத்திலே வையுங்கள். அப்படிப்பட்ட ஆச்சாரியனை பிரிந்து வாழாதீர்கள், தேசாந்தரத்தில் இருக்க மனம்தான் பொருந்த மாட்டாது என்று சொல்லும்படியாய் அவனுடைய உபகார ஸ்மிருதி ஆச்சாரியன் நமக்கு செய்திருக்கக்கூடிய உபகார ஸ்மிருதியை நினைக்கக்கூடிய காலத்திலே நம்மளால் அவன் எப்படி விட்டு பிரிந்திருக்க முடியும் என்று சொல்லக்கூடிய காலத்தில் ரொம்ப அற்புதமாக இருத்தல் சில பேர் இருக்கிறார்களே என்று சொல்லக்கூடிய காலத்திலே அது மாமிகள் ரட்சிக்கிறாராம். அவர்கள் அப்படி எப்படி இருக்காருன்னு எனக்கு தெரியல அப்படின்னு எழுதுறார். அவருக்கு வெட்கப்பட்டு அதை பிறரை குறை கூறக்கூடாது, பரதோஷம் காணாதவராக இருக்கக்கூடிய மாமுனிகள் எழுதுறார். அந்த இடத்துல பிறருடைய குற்றங்களை காணாதவராக இருக்கக்கூடிய மாமுனிகள் ரொம்ப அற்புதமாக இந்த இடத்துல வியாக்கியானங்கள் எழுதுகிறார். ஆகூடி இப்படிப்பட்ட ரொம்ப பெருமைகளாம் தெரிவித்து கடைசியில இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நமக்கு சித்திக்கணுமே, இந்த சரமபருவ நிஷ்டை என்று சொல்லக்கூடிய விஷயங்கள் நமக்கு சித்திக்க வேண்டுமே. ஆனால் அப்படிப்பட்ட அந்த ஆச்சாரியர்கள், அப்படிப்பட்ட ஆச்சாரியர்கள் அதிலும் குறிப்பாக இருக்கக்கூடிய எம்பெருமானாருடைய கிருபா கடாட்சத்தை ஏற்பட்டால் தான் நமக்கு இந்த பிராப்தம் சித்திக்கும் என்று இதை தலை கட்டுகிறார். இந்த உபதேச ரத்தின மாலை பரியந்தம் அதை காட்டக்கூடிய அர்த்தமாக இருக்கிறது. இந்த மன்னேறுகால் இங்கே இந்த பாசுரத்துக்கு வரக்கூடிய காலத்திலே இந்த சரித்திரம் எப்படி அமைந்திருக்குன்னா, மாமுனிகள் அனுதினம் இந்த உபதேச ரத்தின மாலை அருளி செய்த காலத்திலே
பிரதிதினமும் நம்பர்மாலை மங்களாசாசனம் செய்ய போவார். அப்படி போகக்கூடிய காலத்திலே ஒரு நாளும் வந்து ஒரு பாசுரங்கள் விண்ணப்பிக்க வேண்டியது அவர் தினத்திலே. அப்படி பண்ணிட்டே வரக்கூடிய காலத்திலே 74 அவர் முன்னாடியே பண்ணிக்கொண்ட சங்கல்பம் என்ன அப்படின்னா, இந்த 74 சிம்மாசனாதிபதிகள் அந்த கணக்குக்கு 74 பாசுரங்கள் அருளி செய்ய வேணும் அப்படின்ற ஒரு எண்ணம் கொண்டிருந்தார். இந்த உபதேச ரத்தினமால தன்னை 73 பாசுரம் முடிந்த உடனே பக்கத்துல அவர் கூட எறும்பியப்பான்ற இவர் இருக்கார். அந்த எறும்பியப்பாவுக்கு வந்து நியமனம் பண்றாரு, எம்பெருமான் நியமனம் பண்றாரு. இல்ல மாமனிகள் 73 பாசுரம் இவர் பாடியிருந்த போதும் 74வது பாசுரமாக இருக்கக்கூடிய இந்த மண்ணீர்காளிங்கன்ற பாசுரத்தை எம்பெருமானாடு அந்த மாமனிகளுடைய பெருமை தெரிவிக்கக்கூடிய பாசுரத்தை நீர்நாளைக்கு எழுதி அதை சமர்ப்பியும் என்று தெரிவிக்கக்கூடியதாய் அமைந்திருக்கக்கூடியது அந்த சரித்திரம். இந்த எறும்பியப்பான்னு சொல்லக்கூடிய ஆச்சாரியர் அந்த மாமனிகள் திறத்திலே அடைந்ததே ஒரு பெரிய ரொம்ப அற்புதமான விஷயம் என்று காட்டுகிறார்கள். எறும்பியப்பான்னு சொல்லக்கூடிய எறும்பின்னு சொல்லக்கூடியது நம்ம சோழசிம்மபுரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன அக்ரஹாரம். அவ்விடத்திலே வந்து எறும்பியப்பா தேவராஜ குரு என்ற திருநாமத்தோட எழுந்தருளி இருந்தார் இந்த எறும்பியப்பான்னு சொல்லக்கூடியவர். அவர் என்ன பண்றார், அது சமயத்திலே ஒரு சமயம் என்ன பண்றார், திருவரங்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பக்தரானவர் திருமலைக்கு போகணும். அந்த எறும்பி வழியாக அவர் செல்லக்கூடிய காலத்திலே கோயிலில் நடக்கக்கூடிய விருத்தாந்தங்கள்லாம் என்ன அப்படின்னு கேட்கக்கூடிய காலத்திலே அவர் எதை தெரிவிக்கக்கூடிய விஷயம்லாம் மாமனிகளுடைய பிரபாவத்தை தெரிவிக்கக்கூடியதாக தான் இருக்குது. மாமனிகள் எழுந்தருளி இருந்த காலத்திலே கோயில் சமாச்சாரம் அப்படின்னு சொன்னாலே மாமனிகளுடைய வாங்மயம் தான், அவருடைய காலக்ஷேபங்கள் தான் அவருக்கு எல்லாம் விஷயமாக இருந்தது. ஆனா பிரஜாய் பயங்கர அண்ணனுடைய இதை பார்க்கக்கூடிய காலத்துல கூட எப்படி பார்த்தோம்னா, அந்த திருவேங்கடமலையில எம்பெருமானுக்கு தீர்த்த கைங்கரியம் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய காலத்துல என்ன பண்றார், மாமனியுடைய விஷயத்தை தான் கேட்டு என்ன பண்றார், அந்த தீர்த்த கைங்கரியத்தை காலை விளம்பமாக கொண்டு போய் சமர்ப்பிக்கிறார். ஆனால் எம்பெருமான் அதை உகக்கிறான் என்று காட்டக்கூடியதா இருந்த சரித்திரம். நீங்க எதுவுமே பரிமளமே சேர்க்காது கொடுத்துட்டார். ஆனால் எம்பெருமான் தெரிவிக்கிறான், என்ன நீ பரிமளம் சேர்த்த ரொம்ப அற்புதமாக இருக்கிறது என்று சொல்லக்கூடிய காலத்திலே அந்த தீர்த்தத்தை சேகரிக்கக்கூடிய காலத்திலே அந்த மாமனிகளுடைய வைபவத்தை கேட்டுக்கொண்டுதான் அப்படி சிராவியமாக இனிமையான வைபவத்தாலே அதுல வந்து இனிமை சேர்ந்ததோ என்னமோ போக்கியம் சேர்ந்ததோ என்னவோ என்று சொல்லும்படியாய் அன்னைக்கே மாமனிகளை போய் அவர் திருவடிகளை ஆசிரியிக்க வேண்டும் என்று சொல்லும்படியா இருந்தது. அதே போல இவ்விடத்துல விரும்பியமாக அதே போல ஒரு அனுபவம் ஏற்பட்டது என்று காட்டுகிறார்கள். இந்த மாமனிகளுடைய விஷயத்தை எல்லாம் கேட்ட உடனே மாமனிகள் திருவடிகளை ஆசிரியிக்க வேண்டும் என்று சென்றார் என்று காட்டுகிறார். அப்படி போகக்கூடிய காலத்திலே வந்து எம்பெருமான் அவர் போயிடுறார். பார்க்கவுடைய மாமனிகள் எவரையுடைய பெருமையை நன்றாக உணர்ந்தவராகத்தான் இருந்தார். மகாவித்வான் என்று சொல்லும்படியாய் அவரை உணர்ந்தார், நல்ல ஞாதா இவர் என்று சொல்லும்படியாய் இருக்கிறது. அது மட்டுமில்ல, இவர் போய் சேர்ந்து சேர காலத்திலே என்னன்னா, அந்த முதலியாண்டான் வம்சீயராக இருக்கக்கூடிய வாதுல குலத்திலே வந்தவர்கள் எல்லாருமே வந்து மாமனிகள் திருவடியில ஆசிரியத்தார்கள். கோவில் நன்னன் போன்றவர்கள், அப்பன் போன்றவர்கள் எல்லாம் மாமனிகள் திருவடியில ஆசிரியத்திருந்தார்கள். அவர்களுடைய சகாசத்தால் என்ன பண்ணார், மாமனிகளை போய் அந்த இடத்துல போய் இது பண்றாரு. பார்க்கக்கூடிய காலத்திலே மாமனிகளை முதல்ல சந்திக்கக்கூடிய காலத்திலே மாமனிகள் அவருக்கு உயர்நலம் என்று சொல்லும்படியாக அந்த திருவாயுடைய ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய பரத்துவத்தை தெரிவிக்கக்கூடிய பாசுரத்தினுடைய சாரத்தை வந்து உபன்யாசமாக அவருக்கு தெரிவிக்க அதை கேட்டு ரொம்ப இதுவாகிறார். அப்புறம் மாமனிகள் நியமனம் பண்றார், இவ்விடத்திலே இருந்து அமுது செய்து விட்டு போகலாமே என்று சொல்லக்கூடிய காலத்திலே அது ஏதோ அந்த சமயத்தில் அவர் கொஞ்சம் வந்து அது ஒரு கிளேசம் ஏற்படுகிறது. அதாவது என்னன்னா, சாமான்யமாக சாஸ்திரம் தெரிவிக்குன்னா யத்யன்னம் யதிபாத்திரஸ்தம் யதின பிரேஷிதம் எது அன்னத்ரயம் ந போக்தவ்யம் புக்தா சாந்திராயணம் சரேதுன்னு ஒரு சாஸ்திரம், சாமானிய சாஸ்திரம். அது சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, யதிகள் சன்னியாசிகளாக இருக்கக்கூடியவர்கள் சொல்லக்கூடிய கொடுக்கக்கூடிய அவர்களுடைய அன்னமானது அவருடைய பாத்திரத்தில் இருக்கக்கூடிய அன்னம், அவராலே அனுப்பப்பட்ட அன்னம், இது மூன்றுமே என்ன அப்படின்னா நாம் கொள்ள வேண்டியது இல்லை, கொள்ளக்கூடாதுன்னு தெரிவிக்கிறது. அந்த மாதிரி கொள்ளக்கூடிய காலத்துல என்ன பண்ணா சாந்திராயணம்னு சொல்லக்கூடிய ஒரு பிராயஷ்சித்தத்தை பண்ண வேண்டும் என்று காட்டக்கூடியதா இருக்கிறது. அப்படிப்பட்ட பிராயஷ்சித்தம் பண்ணணுமே அப்படின்னு ஏதோ நினைத்தார். ஆனால் அப்படியெல்லாம் விஷயமே இல்லை. ஏன்னால் திருமாலையில் தெரியக்கூடியதுன்னா போனகம் செய்த சேடம் தருவரையில் புனிதமன்னே, அந்த பாசுரத்தை சொல்லணும்னா அது இந்த இடத்துல தான் நடந்தது. எம்பெருமானார் விபவத்தை எழுந்திருந்த திசையிலே திருக்கச்சி நம்பிகளை அமுது செய்ய வேண்டும் என்று நினைத்தார் இல்லையா? அப்படி எழக்கூடிய காலத்தில் திருக்கச்சி நம்பிகளை இந்த இடத்துல கூட்டு தானே அவர் இது பண்ணார். அப்பதானே அவருடைய எம்பெருமானாருக்கு இந்த போனகம் செய்த சேடம் திருக்கச்சி நம்பியுடைய அந்த சேடத்தை அமுது செய்ய வேண்டும் என்று நினைத்த காலத்துல அந்த அமுது செய்த வந்து அவர் திருக்கச்சி நம்பிகள் வந்து அருள் அமுது செய்த இடம் இதுதான், அவர் கிடைக்காத போயிடுதுன்றது வேற. அப்படிப்பட்ட இதை வந்து நினைக்க வேண்டும் என்று சொல்லும்படியாய் அதை நினைவாதே போனார். அதனால என்ன பண்றார், அப்ப அவர் வந்து மாமனிகள் பிரசாதத்தை ஸ்வீகரிக்காதே சொல்லுகிறார். திருப்பி எறும்பிக்கு போய் வந்து அவருக்கு சத்பரத்தை திருமகன் சொல்லக்கூடிய ராமன் ஆராத்திய தெய்வமா இருக்கக்கூடியவன், அப்படிப்பட்டவன் கோயிலாழ்வாருக்கு அதுவே திருக்க முடியல அவரால். அப்போ நினைத்து பார்க்கிறாரு, என்ன இது இந்த மாதிரி ஆக போறதுன்னு சொல்லக்கூடியதை ரொம்ப கிளேசத்தோடு சைனித்துக் கொள்கிறார். எம்பெருமான் சக்கரத்தை திருமணே அவனுடைய சொப்பனத்திலே தோன்றி மாமனிகள் யாருன்னு நினைச்சுட்டு இருக்கு சொல்லக்கூடிய காலத்தை பார்த்தானால்
ஆதிசேஷனுடைய அபராவதாரம் இல்லையா அவன்? அந்த காலத்திலே லக்ஷ்மணனாகவும் பலபத்ரனாகவும் தோன்றினாக இருக்கக்கூடியவன் அவனே வந்து எம்பெருமானாராக தோன்றினான் ஒரு காலத்தில் என்று சொல்லக்கூடியதாக இருக்கிறது. ஏறாரும் எதிராசர் என உதித்தான் வழி காஞ்சி சுவாமி எழுதக்கூடிய காலத்திலே எழுதுவார். எம்பெருமானாரா ஆதிசேஷனானவன் எம்பெருமானாரா பிறப்பதற்கு எவ்வளவோ கஷ்டப்பட்டான். ஆனால் மாமணிகள் வந்து எம்பெருமானாருடைய அபராவதாராக பிறகு எந்த விதமான கஷ்டப்படுறது ஏறாரும் எதிராசர் என்று சொல்லக்கூடிய காலத்துல அவ்வளவு சரளமாக வந்து பிறந்தார் என்று சொல்லக்கூடியதாக இருக்கிறது. அப்போ அந்த மாதிரி வந்து அவருடைய அபராவதாரமாக இருக்கக்கூடியவர் எதிப்புணர் அவதார பூதர் அவர் தினத்திலே நீர் வந்து 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 பிரசாதத்தை ஸ்வீகரிக்காத வந்திரே, இது ரொம்ப தவறு. அது பண்ணும் மட்டும் நாம் கையால திருவாராதனம் கொள்ள மாட்டேன் என்று சக்கரவர்த்தி திருமகன் தான் விண்ணப்பிக்க, ஆனால் என்ன பண்றார், சரின்னு உடனே வந்து கிளம்பி ஸ்ரீரங்கத்துக்கு விடை கொள்கிறார். அங்கிருந்து ஸ்ரீரங்கத்துக்கு விடை கொள்ளக்கூடிய காலத்திலே என்ன பண்றார், அங்கே கவையற கன்யாயாக போகக்கூடிய காலத்திலே அவருக்கு மாமனியோடைய அனுபவம் ஏற்படுறது. இந்த பூர்வ தினச்சரியை உத்தர தினச்சரியன்னு சொல்லும்படியாய் அந்த ஸ்லோகத்தை வந்து மாமனியோட தினச்சரியை பார்த்து இது பண்றாரு. முதல்ல போகக்கூடிய காவேரியில பார்க்கக்கூடிய காவேரியை வந்து பிரவேசிக்கக்கூடிய காலத்திலே ஸ்ரீரங்கத்துல உபய காவேரி மத்தியத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமான் அந்த காவேரியை தாண்டி போனோம். காவேரியை அணுகக்கூடிய காலத்திலே அங்கே கவேர கன்யாயா துங்கே புவனமங்களே ரங்கே தாம்னி சுகாசீனம் வந்தே வந்தே வரவரம் முனிம் என்று சொல்லும்படியாய் அப்படி உபய காவேரி மத்தியிலே இருக்கக்கூடிய அந்த ஸ்ரீரங்கம்னு சொல்லக்கூடிய கஷேத்திரம், அப்படிப்பட்ட கஷேத்திரத்துக்கு மங்களத்தை எல்லாம் வணங்கக்கூடியவனாய் இருக்கக்கூடிய அந்த மாமனிகள் அவரை வணங்குகிறேன் என்று சொல்லும்படியாய் நேர உள்ள வந்து அந்த மாமனிகளை சேவிப்பதற்காக அனுஷ்டானங்கள்லாம் முடித்து கொண்டு நேர போகிறார். அப்படி வந்து மாமனிகளுடைய மடத்துக்கு எழுந்துள்ளக்கூடிய காலத்தில மாமனிகளை எதிர்க்க வருகிறார். மயி பிரவிசதி ஸ்ரீமன் மந்திரம் ரங்கசாயினஹா பத்திஹு பதா பதா பதாம்புஜம் திரஷ்டும் ஆயந்தம் அபிதூரத்தகான அந்த 2வது ஸ்லோகம் அந்த தினசரியில பூர்வ தினசரி இந்த காட்ட வந்த விஷயம் என்னன்னா, இவருக்கு அகரானவர் இந்த எறும்பியப்பான்னு சொல்லக்கூடியவர் அந்த மாமனிகளை சேவிக்க வேண்டும் என்று போகிறார் என்று சொல்லக்கூடிய காலத்திலே மாமனிகளே எதிர்பட்டார். அதாவது சம்பிரதாயத்தில் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, ஆச்சாரியன்னு சொல்லக்கூடிய எப்படிப்பட்டவனாக இருக்கான்னா, சிஷ்யனை தன்னுடைய நிர்கேதுக கிருபா கடாட்சமாக அனுகிரகிக்கக்கூடியவனாக இருக்கிறான். நான் மாமனிகளை சேவிக்க போகக்கூடிய காலத்திலே மாமனிகளே எதிர்பட்டு நமக்கு வந்து நிர்கேதுமாக கிருபா கடாட்சத்தை செய்தார் என்று சொல்லக்கூடியதாக இருக்கிறது. இவ்விடத்துல 2 விதமான அர்த்தங்கள் காட்டுகிறார்கள். திருவருஷ அண்ணாப்பங்கார சுவாமியோட வியாக்கியானத்தை ஒட்டி கிருஷ்ணமாச்சார சுவாமி ஒரு வியாக்கியானம் தமிழாக்கம் எழுதி பண்ணியிருக்காங்க. அப்படி காட்டக்கூடிய காலத்திலே இந்த மயி பிரவேசதி ஸ்ரீமன் மந்திரம் என்று சொல்லக்கூடிய காலத்திலே இந்த ஆழ்வர் எறும்பியப்பாவானவர் சந்நிதியிலே இருந்ததாகவும், அதாவது ரங்கநாதன் சந்நிதியிலே உள்ள இருந்ததாகவும், அந்த சமயத்திலே மாமனிகள் எழுந்தருளி அவரை வந்து தண்டன் சமர்ப்பித்தார், அவருடைய இன்னொருளுக்கு ஆளானார் என்று காட்டக்கூடியார்கள். காஞ்சி சுவாமி சொல்றாரு, இல்லை இல்லை அப்படி இல்லை, சுவையான விஷயம் இதுல என்ன அப்படின்னு கேட்டால் இதுல ஒரு யோஜனா பேதம் ஒண்ணு இருக்கு, சொல்றேன் பாருங்கன்னு சொல்லக்கூடியதா இருக்கிறது. இவர் மயி பிரவேசதி ஸ்ரீமன் மந்திரம்னு சொல்லக்கூடிய காலத்திலே இந்த இவருடைய வந்து எறும்பியப்பா திருவரங்கம் வந்ததுக்கு காரணமே என்ன அப்படின்னா, மாமனிகள் திருவடியிலே ஆசிரியிக்க வேண்டும் என்றது காரணம் தான். அதற்காகத்தானே வந்தார். அப்போ மந்திரம்னு சொல்லக்கூடிய ஸ்ரீமன் மந்திரம்னு சொல்லக்கூடிய அவருக்கு மந்திரமாக கோயிலாக இருக்கக்கூடியது மாமுனிகள் தான் என்று சொல்லக்கூடியதாய் மாமுனிகளையே அவர் சேவித்தார் என்று சொல்லக்கூடிய அவருக்கு கோவிலே அதுதான். அவர் எந்த கோயிலுக்கும் போல மாமுனிகள் கோயில போய் நம்பெருமானுக்கு மங்களாசாசனம் பண்ண போனார். ஆனால் எறும்பியப்பாவுக்கு கோயிலாக இருக்கக்கூடியதுன்னா மணவாள மாமுனிகள் மட்டும்தான். அவ்விடத்திலே மங்களாள மாமுனிகள் தான் மங்களாசனம் செய்தார் என்று சொல்லக்கூடியதாய் அப்படிப்பட்ட அவர் திருவள்ளுக்கு இன்னராகி ஆனவராக இருக்கக்கூடியவர் இந்த எறும்பியப்பான்னு சொல்லக்கூடியவர் என்று காட்டக்கூடியதா இருக்கிறது. அப்படிப்பட்டவர் அதை அந்த எறும்பியப்பா வரவர முனின்னு சொல்லக்கூடிய அந்த மாமுனிகள் விஷயமாக பற்பல கிரந்தங்கள் எழுதியிருக்கிறார். பற்பல வரவரமுனி சம்பு வரவரமுனி காவியம்னு சொல்லக்கூடியதாய் பற்பல கிரந்தங்கள் எழுதியிருக்கக்கூடியவர். அப்படிப்பட்டவராலே இந்த உபதேசமாலுடைய கடைசி சாத்துமறை பாசனமாக இருக்கக்கூடியது மன்னியர்காளிங்கே மணவாள மாமுனிவன் பொன்னடியாம் செங்கமல போதுகளை உன்னிச்சிரத்தாலே தீண்டில் அமானவனம் நம்மை கரத்தாலே தீண்டல் கடன். உடலாஞ்சியர் எல்லாத்தையும் விபுலமா வியாக்கியானத்தை எழுதிவிட்டார். ஆனால் இந்த ஒரு பாசுரத்துக்கு மட்டும் பிரதிபதாரத்தை மட்டும் எழுதி விட்டார். ஏன்னா மாமனிகள் வைபவத்தை ரொம்ப பறக்க காட்டிட்டார். இதுக்கு மேல என்ன அப்படின்னா பல திசையில் அதெல்லாம் பேச வேண்டாம்னு நினைச்சாரணும். அதாவது பலன்னு சொல்லக்கூடியது என்னன்னா, நமக்கு இது வரைக்கும் நம்ம என்ன எம்பெருமானார் திருவடிகளால பலன்னு சொல்ல இல்லை இல்லை, மாமனிகள் திருவடிகளாலே நமக்கு பலம் ஒன்று சொல்லக்கூடியதாய் விளக்கக்கூடியதா இருக்கக்கூடியது பாசுரம். அதனால அது பதவரை மட்டும் வாசிக்கிறேன், அறிந்த வரையில இவ்விடத்தில் அர்த்தத்தை தெரிவிக்கிறேன். மண் நிலை பெற்ற உயிர்கள் சேதனர்களே, இங்கே இவ்வுலகத்திலே மணவாள மாமுனிவன் ஸ்ரீ மணவாள மாமுனிகளுடைய பொன் அழகிய அடியாம் திருவடிகளாகிய செங்கமல போதுகளை செந்தாமரை மலர்களை முன்னி சிந்தித்து சிரத்தாலே நமது தலையாலே தீன்ற பெற்றால் அமானவனும் அமானவ புருஷனும் நம்மை கரத்தாலே தமது ஸ்ரீஹஸ்தத்தாலே தீண்டுதல் கடன் அவர் கடமையே ஆகும்.
அதாவது சொல்லக்கூடிய வந்த விஷயம் என்ன அப்படின்னா, நிலை பெற்றதா இருக்கக்கூடியது, நிலை பெற்ற உயிர் சேதனர்களே என்று காட்டக்கூடிய எதுல நிலை பெற்று இருக்க வேண்டும் அப்படின்னு கேட்டால், அந்த மாமுனிகளுடைய திருவடிகளாக இருக்கக்கூடிய செங்கவல போதுகள் அதுலதான் நிலை பெற்றவர்களாக இருக்கக்கூடிய, அப்படி இருக்கக்கூடிய காலத்திலே அந்த மாமுனிகளுடைய திருவடி ஸ்பர்ஷம் ஏற்பட்டதே. ஆனால் திருவடி ஸ்பர்ஷம் நமக்கு எல்லாம் எப்படி ஏற்படும் அப்படின்னு கேட்டால், அக்காலத்தில் இருந்தவர்களுக்கு நேரே அவருடைய திருவடி இவருடைய இது கிடைச்சிருக்கும். ஆனால் இந்த காலத்துல எப்படின்னா, மாவட்டிகள் திருவடிகள் நிலையாக இருக்கக்கூடியது பொன்னடியாம் செங்கமலம் என்று சொல்லக்கூடிய அப்படிப்பட்ட திருவடிகளுடைய ஸ்பர்ஷத்தை ஏற்பட்டால் என்ன அப்படின்னு கேட்டால், அந்த அமானவன் சொல்லக்கூடியவன், அதாவது இந்த ஜீவாத்மா ஆனவன் எப்படி இருக்கான், இந்த தேகாந்தரத்திலே இந்த உருவத்தை இந்த தேகத்தை சூக்ஷமா இருக்க அந்த இதுவா இருக்கக்கூடிய ஸ்தூலமா இருக்கக்கூடிய தேகத்தை விடுகிறான். என்ன பண்ணான், சூக்ஷமாக ஒரு திருமேனியை கொண்டு அர்ச்சிராதிகதியிலே செல்கிறான். அப்படி செல்லக்கூடிய காலத்திலே அமானவன் சொல்லக்கூடியவன் அவன் கைப்பிடித்து அந்த விரஜா நதி ஸ்நானம் பண்ணி அவன் கைப்பிடித்து நம்மை அந்த பக்கத்துக்கு பரமத்துக்கு விடுகிறான்னு சொல்லக்கூடியதா இருக்கிறது. அப்படிப்பட்டது என்ன அப்படின்னு கேட்டால், மாமுனிகளுடைய திருவடி ஸ்பர்ஷத்தாலே அந்த பொன்னடியாம் செங்கபலம் என்று சொல்லக்கூடிய அந்த திருவடி ஸ்பர்ஷம் ஏற்பட்டாலே போதும் அந்த அமானவன் நமக்கு இந்த செய்ய வேண்டியது கடமையாக போகும். இப்போ கடமையாக போகும்னா எவ்வளவோ இது விஷயங்கள் நமக்கு காட்டக்கூடியதா இருக்க. அதாவது உபாயாந்தரங்கள் பல விஷயங்கள் கண்ணன் பெருமான் கீதையில தெரிவிக்கிறான். அப்படிலாம் சொல்லக்கூடிய அந்த உபாயாந்தரங்கள் கர்மயோகம், ஞான யோகம், அதாலே பக்தி யோகம், அதாலே எம்பெருமானை அடைகிறான் என்று சொல்லக்கூடியதாய் சில விஷயங்கள் உண்டு, உபாயாந்தரங்கள் உண்டு. அதுக்கு மேல சரணாகதி பண்ணி போகக்கூடியவர்கள் உண்டு. ஆனால் எல்லாவற்றிலும் சீரியதாக இருக்கக்கூடியது ஆச்சாரிய அபிமானமே உத்தாரகம் என்று இது சிவஜன கூட்டத்தில் தெரிவித்த கருத்து. அதனுடைய தாற்பயத்தையே முழுமுழுச்சாக கொண்டிருக்கக்கூடிய உபதேச மாலை. அப்படிப்பட்ட உபதேச மாலை கிரந்தகர்த்தாவாக இருக்கக்கூடியவர் மணவாள மாமுனிகள். அவர் யாருன்னு சொல்லக்கூடிய காலத்தை எதிப்புணர் அவதார பூதரான எம்பெருமானாரே தானாக பிறந்தார், அவரே பிறந்தார் என்று சொல்லக்கூடியதாக இருக்கிறது. அப்படிப்பட்டவருடைய திருவடி நிலைகள் அது ஏற்பட்ட அதனுடைய ஸ்பர்ஷம் ஏற்பட்டதே, ஆனால் அதனுடைய சம்பந்தம் ஏற்பட்டதே. ஆனால் நமக்கெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லக்கூடிய காலத்திலே அந்த அமானவன் நமக்கு செய்ய வேண்டியது கடமையாகும். அதாவது கடமை என்னன்னா பண்ணியே ஆகணுன்ற ஒரு நிர்பந்தம் ஏற்படுவதுன்னு சொல்லக்கூடியதாக இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த எம்பெருமான் அந்த மாமுனிகளுடைய சம்பந்தம் அனைவருக்கும் ஏற்பட வேண்டும் என்று சொல்லி அப்படியே இந்த உரையை நிறுத்திக் கொள்கிறேன். இந்த இடத்துல என்ன அப்படின்னு கேட்டால், சுவாமி வந்திருக்கார், ஏற்கனவே ஸ்ரீனி சுவாமி பேசினார், ஜிஆர் சுவாமி இருக்கார். ரெண்டு வார்த்தை ரெண்டு பேரும் இந்த கோஷ்டியை வேண்டாம் அனுகிரகம் பண்ணும்படியாகும், அடியனுக்கும் அனுகிரகம் ஆசீர்வாதம் பண்ணும்படியாக வேண்டிக் கொண்டு அடியன் உரையை இவ்விடத்திலே நிறுத்துகிறேன். ஸ்ரீ சரஸ்வதி மன்றாடம் கமிட்டி, அந்த கமிட்டியின் கீழே இயங்கக்கூடிய அமைந்திருக்கக்கூடிய இந்த உடையவர் திருமாளிகை எம்பெருமானால் தன்னுடைய இல்லாளுடன் பூர்வாசிரம் இல்லாளுடன் அவர் குடித்தனம் நடத்திய இடங்க பெருமை பெற்றிருக்கிற இடம். அத்திவரதர் உற்சவம் நடைபெறுகிற சந்தர்ப்பத்திலே இங்கே நிறைய பேர்களுக்கு நினைத்தபடி மோர் கொடுப்பது, தண்ணீர் கொடுப்பது, இந்த கைகறிகளெல்லாம் பலருமாக சேர்ந்து செய்வோம். ஸ்ரீமான் ஸ்ரீமுரே பூரம் கண்ணன் சுவாமி நம்முடைய யாதவன் சுவாமி எழுந்து இருக்கிறார். அவருடைய திருத்தமையினார் ஸ்ரீமுரே சம்பத் சுவாமியினுடைய திருக்குமாரர். அவர்தான் ரொம்ப முனைந்து உடையவர் மாளிகையில வாசல் போற பக்தர்களுக்கு, லட்சக்கணக்கான பக்தர்களுக்கு மோர் விநியோகம் இவ்விடத்தில் மாவட்டர்கள் துணை கொண்டு செய்யப்பட்டது. அப்ப அவர் இன்னொரு ஆசையை வெளிப்படுத்தினார், கதியாகாதமும் பண்ணணும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் உணவு பொட்டலங்களை கொடுக்கணும். ஏன்னா அந்த கூட்டத்துக்கு உட்கார்ந்து சாப்பாடு போடுறது முடியாது, அதனால உணவு பொட்டலங்களை கொடுக்கணும். ஆனா இந்த கூட்டத்துக்கு இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு கேட்டேன். நினைச்சா முடியும் சுவாமி அப்படின்னா உடனே காளி சுவாமியுடைய சந்நிதிக்கு சென்று அவருடைய திருவடிகளிலே பிரார்த்தித்துக் கொண்டோம். அவர் திருமாளிக்கு சென்று பிரார்த்தித்துக் கொண்டோம். காளி சுவாமியுடைய திருக்குமாரர் உதாரசீலர், உதாரிய குணம் மிக்கவர். உடனே சரி நல்லா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன சாமான்களுக்கோ அத்தனையும் எதிர்க்க இருக்கிற உத்தராதி மண்டலத்துக்கு அவர் அனுப்பி வச்சுட்டார். இந்த காய்கறிகள்னா இன்னும் கண்ணுன்னே இருக்காது, நிரம்பி இருந்த கூட முழுக்க அத்தனை காய்கறிகள் எல்லாம் என்னென்ன சாமான்கள் வேண்டுமோ எல்லாம் பாகவதர்களே கல்வி கொண்டதுக்கு வந்தார். நம்ம பன்னிரு திருவன் காப்புகள் துலங்க அஸ்மத்யோகமான ஆரம்பித்து ஸ்லோக குரு பரம்பரை, வாக்கிய குரு பரம்பரை, ஆச்சாரிய தனி என்று சொல்லிட்டு தான் கல்வியை ஆரம்பிச்சாங்க.
அது ரொம்ப விலட்சணமா இருந்தது. அதனால வாசகர்களே பதிவு பண்ணி வாசல் அத்தனை பேருக்கும் வழங்கப்பட்டது. அப்படி நினைச்சிருந்த இந்த உடையவர் திருமாளிகையிலே உடையவர் குருத்தனம் நடத்தினார். பூர்வாசிரமத்தில் நம்முடைய தேவிகளிடம் இங்கே எழுந்தவர்கள் இருந்தார். இந்த இடத்தை விட்டுட்டு அவர் கலவரம் மேற்கொண்டதற்கு உண்டான காரணங்களிலே முக்கியமானது ஒரு அந்தணனுக்கு பசி எடுத்த போது உணவில்லை என்று இவ்விடத்துல மறுக்கப்பட்டது ஒரு சமயம். அவர் உள்ள போய் பார்த்தா நிறைய பரிசுதான் பழைய அந்தளவு இருந்தது, அதையாவது கொடுத்துருக்கலாமே அப்படிங்கிறார். அது கொடுக்கப்படலை. அப்ப அவர் திருமணம் மேற்கொண்டதற்கு உண்டான 3 காரணங்கள் முக்கியமா சொன்னா அது முக்கியமானது ஒரு ஏழை அந்தணனுக்கு இவ்விடத்துல உணவு அளிக்கப்படவில்லை. அப்படி இருக்கிற அடியவர்களுக்கு சொன்னேன். அப்போ ஒருத்தருக்கு கொடுத்தலே உடையவர் வருத்தப்பட்டிருந்தார். இன்னைக்கு அவர் கண்ணெடுத்துல லட்சக்கணக்கான மக்களுக்கு சுமார் ஒரு 15-20 தினங்கள் தொடர்ச்சியா அத்தனை பேருக்கும் உணவளிக்கப்பட்டது. ஏதோ ஒரு மன்னான் என்றோ செய்த ஒரு பிழையை திருவரங்கநாதன் தான் மன்னித்ததாக ராமானுஜரத்தை சொன்னார்னு பார்க்கிறோமே. அதை போல அவருடைய தேதிகளை நம்ம சொல்றதுக்கு அதிகாரங்கள் தகுதியில சொல்லக்கூடாது நம்ம அப்படிதான் எதுவும் இருந்தாலும் அந்த திருவுள்ளத்துல அது ஒரு முள்போதே கைத்திருந்த அந்த ஒரு விஷயங்கிறது இவ்விடத்திலே அது திரும்பவும் இதே இடத்திலேயே அது நீங்க பெற்றாங்கிறத உறுதியாக சொல்லலாம். அந்த சந்தர்ப்பத்தில் உடையில சிரிச்சு கூட தோன்றியது இன்னும் அதிகமாக புன்னகைக்கிறாரோ கூட தோன்றியது. அதை அழகா சிரிச்சார். அதனால உயர்ந்த இடம் எம்பெருமானார் வாழ்ந்த இடங்கிறது இயக்கம். பல இடங்களில் எதிராக மண்டலம் இருக்கு, பல இடங்களில் எம்பெருமான மண்டலங்களை ஸ்தாபிச்சாருன்னு சொல்றோம். எல்லாம் சன்னியாசியாருக்கு ஸ்தாபிச்சதெல்லாம் இருக்கட்டும். ஒருத்தர் திறமையை விவசாயத்துக்கு ராமாயணத்தை ஒருத்தர் பரத்தனை ஒருத்தர் அவன் பேசுகிறான். உள்ளதற்குள்ளேயே ரொம்ப கடினமானது, ரொம்ப சிறந்ததுங்கிறது இல்லற தர்மம் தானே ஒரு மேற்கோளாக சொல்லுகிறார். அந்த இல்லறத்தை அமுழ்த்தித்திருக்கிற இந்த இடத்திலே ஒரு நல்லறமாக, ஒரு நல்ல கர்மகாரியமாக பல காரியங்களை இந்த இடத்திலே நல்லறங்களை செய்யணுங்கிறது சுவாமியுடைய திருவுள்ளம். சரஸ்வதி கமிட்டியினுடைய நிர்வாகிகளுக்குள்ளே முக்கியமானவர். அவரை பற்றி அடியேன்னு சொல்லி தான் நீங்கள் இடம் தெரிஞ்சுக்கணுங்கிறது இல்லை. காஞ்சிபுரத்துக்கு முதல்ல ரொம்பவும் பரிசித்தர். அவர் தேவிகளோடு இன்று எழுந்து இருக்கிறார்ன்றது நமக்கு எல்லாம் பாக்கியம். இன்னைக்கு இத்தனை பேர் வந்து இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் ஊர்ல இருக்கிற ஒரு கல்யாணம். அதுவும் காரணம் ஊர்ல நடக்கிறது இருக்கிற ஒரு கல்யாணம். அந்த கல்யாணம் கூட வரப்போ மனவாங்க சம்பந்தம் இருக்கிற கல்யாணம் தான். சுவாமி உடையவர் சம்பந்தமும் இருக்கு, மாமியார் சம்பந்தமும் இருக்கு. அது மணவாளையா இவர் மணான மாமிகள், அவர் மணவாள கிடாம்பி. பெண்ணை கொடுத்தவா மணவாள கிடாம்பியார். பெண் எடுத்தவர்கள் மணவாள மாமிகளுடைய சந்ததி ஆதிக தர்மகர்த்தாக்கள். திருவந்த மாமிகள் சந்ததியுடைய தர்மகர்த்தாக்கள், மாமிகள் வழி வந்தவர்கள். சிவானந்த ஏற்றம் இவர்கள் உபன்யாசக சுவாமி அங்கிருந்து வந்தவர் தான். அதே மணவாள கிடாம்பி ஸ்ரீபெரும்புதூரிலிருந்து 7வது விராசனம் உதித்தவர் தான். அப்படிதான் வந்திருக்காரு இங்கே. அதனால மொத்தமாவே மாமனிகள் சம்பந்தம் நிறையவே இந்த இடத்துல ஏற்பட்டிருக்கிறது. ஸ்ரீமான் சிறுவே மிகுஞான சிறுகுழவி மேதாவி மணி. சிறுகுழவி சுவாமி சொல்லும்போது சிறியவரா இருந்தார். அதனால மேதாவி மணி சுவாமி காஞ்சி விவரதேவ சுவாமியினாலே ஆண் முதல்வன் என்று அனுகிரகிக்கப்பட்டவர்களுக்குள்ளே மிக முக்கியமானவர். அந்த ஏற்றம் அவருக்கு உண்டு. அவருடைய திருக்குமாரத்துல தான் எங்கள் பிரார்த்தனையை செய்வோம். ஏன்னா சுவாமியை அணுகுவதற்கு எளியவர் தான், அது வந்து சந்தேகம் கிடையாது. அவர் சௌஜன்ய நீதி தான், அது ஒன்றும் சந்தேகம் இல்லை. சீலகுணம் மிக்கவர். ஆனாலும் நமக்கு ஒரு தலைப்பு இருக்கிறதுனால நம்ம வயதை ஒத்தவரா அவருடைய திருக்குமாரர் இருக்கிறதுனால கொஞ்சம் போது பேசுகிற அந்த ஒரு வாழ்க்கையும் இருக்கு, ஒரு சௌகரியமும் இருக்கிறதுனால இந்த மாதிரி ஏற்பாடு பண்ணலாம் நினைச்சுட்டு போகும்போது ஏதாவது பிரகாசம் பண்ண முடியுமான்னு உடனே அதெல்லாம் தாராளமாக கொஞ்சம் 10 பேர் கேட்கறாங்க. ரொம்ப சந்தோஷம். நல்லா பண்ணுங்க, எத்தனை மணிலாம் பண்ணுங்க அப்படின்னாரு. சுவாமி இடத்துல விண்ணப்பிக்க வேண்டியது என்னுடைய பிரார்த்தனைன்னு அவர் சொல்லியிருக்காரு. அவர் அதையே பேசின சுவாமி இடத்துலையும் அவர் என்றைய தினம் எழுதுவதற்கு அவருக்கு சௌகரியப்படவோ அன்றைய தினம் தான் சாற்றுகளை வைத்துக் கொள்வது உறுதியா இருந்தது. முதல்ல அண்ணாவிடத்தே அவர் சொன்னா அவர் அதை ஆமோதித்தார். சுவாமி என்னைக்கு எழுத விடுகிறாரோ அன்றைக்கு தான் சாற்றுமுறை வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு அது சொல்லப்பட்டு இன்றைய தினத்தை சுவாமி எப்படி கல்யாணத்துக்கு வரணும், அதுக்கு திரும்ப திரும்ப போயிட்டு வரதுன்னா அடிக்கடி வரதான், அடிக்கடி திரும்ப வரணும். அதுதான் பிரார்த்தனை. காஞ்சிபுரத்துக்கு அடிக்கடி வந்துட்டு தான் முதலாவது ஆலோசனை இந்த ஏதோ ஒரு காரியம் ராமேஸ்வரம் போயிட்டு வந்து ஒரு வார்த்தை சொன்னப்போ ஒரு சொன்னேன். அந்த ஒன்றும் நமக்கு காரியம் கிடையாது, நமக்கு இங்கேயே காரியம் கிடையாது, அதனால அங்கேயே காரியம் இல்லை அதே வேலையை சொன்னேன். அதனால அடிக்கடி வரதான் திரும்ப வரணும். அதுதான் இந்த இன்றைய எழுதுடைய காலத்தை அதற்கு ஒரு நல்ல காலத்துக்கு ஒரு அருணோதயம் போது அப்படின்னு சொல்லணும். அதனால அந்த சுவாமி எழுதுவதை இருக்கிறார். பாலகிருஷ்ணன் சுவாமி எழுதுவதை ஸ்ரீமான் ஜிஎஸ் சுவாமி ஸ்ரீமத் பரமன் சேத்தியார் அழைக்கிறவான ஜிஎஸ் சுவாமி எழுதுவதை இருக்கிறார். காஞ்சி பிரகலாதேந்திரன் சுவாமியுடைய இன்னொருவருக்கு அவர் பாத்திரம் கொடுத்தார்.
அவருடைய திருக்கரங்களாலே திருவிலட்சுமி பெற்றவர் இயக்கம் மிக்கவர், காஞ்சி சுவாமியே ஆச்சாரியாக பெற்றவர், அந்த வைபவம் மிக்கவர். அதனால இந்த பக்கத்துல ஞான சந்ததி, இந்த பக்கத்துல அவருடைய ஆச்சாரியரால் அவரையே வலித்துணையினாலே ஏற்படுகின்ற அந்த சம்பந்தத்தினாலே இந்த சமாஸ்ரயண சந்ததி அப்படின்னு சொல்லலாம். முடியாக 20 கிலோ பெரியவர்கள் இருக்கிறார்கள். இன்னும் பல அத்தியாபக சுவாமிகளும் இருக்கிற அத்தனை பேருமே காஞ்சி சுவாமியுடைய அருளுக்கு ஆதரவுகள் பாகவதர்களும் வந்திருக்கிறீர்கள். பாகவதர்கள் விடாமல் இந்த 45 நாள்களும் இந்த உபன்யாசத்தை ரொம்ப கிரமமாக சிரமம் பாராமல் பெருமாள் தான் நடத்தி கொடுத்திருக்காங்க. அவர்களுக்கு நாங்கள் எத்தனை நன்றிகள் சொன்னாலும் தரும். ஸ்ரீமான் ஸ்ரீ ஜீயசுவாமி நடத்த பிரார்த்தனை 2 வார்த்தைகள் அனுகிரக பாஷணம், 2 வார்த்தை மேல மேல உபன்யாசங்கள் பண்ண வேண்டியது. அதை 2 வார்த்தை சொல்லணும். இல்லை அடி சுவாமியுடைய பேரனா, அதாவது அரியனுடைய ஆச்சாரியர்களுடைய பேரனா இந்த உபதேசரத்னமாக உபன்யாசம் பண்ணி முடிச்சது. அதாவது உபதேசரத்னமாக பண்ணது மணவாள நோம்புகள். மணவாள நோம்புகள் பெருமையை சொல்லி முடியாது. அதாவது பெருமாளுக்கே ஈடுபாடு சாதித்தவர் அவருடைய பெருமை வாசாம ரூபத்தனம். அதே மாதிரி சுவாமியுடைய பேரனாலும் அவர் ரொம்ப லௌகீகத்திலும் பெரிய படிப்பு படிச்சிருக்கல, நல்ல இருந்தாங்க. அதாவது நம்முடைய சம்பிரதாயத்துக்கு கைகறியும் பண்ணணும்னு அதை விட்டுட்டு உபன்யாசத்துக்கு வந்து சேர்ந்தாங்க. ஆனா அவரும் அது சுவாமியுடைய பேரனாலும் தெரியும் வழியாக நன்னாவே படிச்சிருக்கிற அவர் மேலும் பல உபன்யாசங்கள் செய்து பெரும்புகழ் அடையுமாக அதாவது தன்னுடைய வயது முதிர்ச்சியை பொருட்படுத்தாமல் இந்த கிருபையோட இடத்துல எழுந்து அனுகிரகை தமக்கு தலையெல்லாம் கைமாறியோமே. அடுத்தபடியாக ஸ்ரீமான் ஸ்ரீ கீதாச்சாரியர் பத்திராதிபர் திருவல்லிக்கேணி பெருமானுக்கும் நம்முடைய தேவ பெருமானுக்கும் தொடர்ச்சியாக அனைவரும் அருளிச்சை அமுதத்தை புகட்டியவர்ந்த இயக்கம் மிக்கவர், கம்பீர வாக்தர்ஷி என்று அடியவர்களாலே, அதாவது அவருடைய உபன்யாசங்களை செவிமடுத்தவர்களாலே விசேஷமாக கொண்டாடப்படுகிறவர். அந்த சுவாமியை சில வார்த்தைகள் உபன்யாச சுவாமியை ஆசீர்வதித்து மங்களாசாசனம் செய்து அனுகிரகிப்பார்கள். பிரார்த்திக்கிறேன். salva mi tempo Gesù. Aqui.
अस्मद्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमाम् लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுவில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்கள் உரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து யாயா விருத்திர் மனசி மம சாஜாயதாம் சம்ஸ்மிருதிஸ்தே யோ யோ ஜல்பஸ் சபவது விபோ நாம சங்கீர்த்தனம் தே யாயா சேஷ்டா வபுஷி பகவன் சாபவேத் வந்தனம் தே சர்வம் பூயாத் வரவர முனி சம்யகாராதனம் தே. ஸ்ரீமத் பரமஹம்சேத்யாதிபடி எழுந்தருளிருக்கின்ற வாதிகேசரி அழகியமனவாள ஜீயர் சுவாமியினுடைய திருவடி தாமரைகளிலேயும் மற்றும் இங்கே விசேஷமாக 45 நாள்கள் உபதேசத்தினமாலேயே கிரந்தகாலக்ஷேமமாக சாதித்தருளிய ஸ்ரீ பிரதிவாதி பயங்கரம் சம்பத்குமாராச்சார் சுவாமியினுடைய சந்நிதியிலேயும் இதையெல்லாம் முன்னின்று பொறுப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற ஸ்ரீயுவே திருநாராயணபுரம் அனந்தாண் பிள்ளை திருமலை அனந்தாண் பிள்ளை அக்காரக்கனி ஸ்ரீநிதி சுவாமி சந்நிதியிலேயும் மற்றும் இங்கே பெரிய மகான்கள் அத்தியாபகர்கள் எல்லாம் எழுந்தருளிருக்கிறார்கள். பெரியோர்கள் எல்லாருடைய சந்நிதியிலேயும் அடியேன் பிரணாமபூர்வகமாக அஞ்சலியை தெரிவித்துக் கொண்டு 2 வார்த்தைகள் விண்ணப்பிக்கிறேன். நம்முடைய சம்பிரதாயத்திலே இந்த உபதேசரத்னமாலை என்கிற கிரந்தத்திற்கு ஒரு தனியான பெருமை உண்டு. மற்ற கிரந்தங்களைப் போல இது பகவானையோ அல்லது வெறும் ஆச்சாரியரையோ ஸ்தோத்திரம் பண்ற கிரந்தம் மட்டும் அல்ல இது. ஏன்னா பெரும்பாலும் சம்பிரதாயத்தில் இருக்கக்கூடிய கிரந்தங்கள் என்று பார்த்தோமானால் எல்லாம் ஒன்று எம்பெருமானை ஸ்தோத்திரம் பண்றதாக இருக்கும், இல்லை எம்பெருமானுடைய அடியவர்கள் ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் இவர்களை ஸ்தோத்திரம் பண்றதாகத்தான் கிரந்தங்கள் இருக்கும், அவளுடைய வைபவங்கள் எல்லாம் தெரிவிக்கிறதாக இருக்கும். ஆனால் வரலாற்று நிகழ்வுகளை பதிவு செய்யக்கூடிய கிரந்தம் என்கிறது நம்முடைய சம்பிரதாயத்தில் 6000 படி குரு பரம்பரை முதலான நூல்களாக, அதாவது புஸ்தகங்களாக ஏற்பட்டதே தவிர இந்த மாதிரி பாசுரங்களாக ஏற்பட்டது என்கிறது வேற எதுவுமே கிடையாது. இது ஒண்ணுதான் சொல்லணும். உபதேசத்தினமாலையில என்னென்ன விஷயங்கள் சொல்லப்பட்டது என்கிறதை சற்று முன்னர் ஸ்ரீ சம்பத்குமார் சுவாமி விளக்கமாகவே சொன்னார். ஆழ்வார்களுடைய ஒரு அவதார கிரமம், அவ எந்த மாசத்துல எந்த திருநட்சத்திரத்தை அவதரித்தார்கள், அவர்கள் எந்த திருத்தலங்களிலே அவதரித்தார்கள் என்று அதையெல்லாம் சொல்லிவிட்டு அதற்கு பிறகு வியாக்கியானங்கள் என்னென்ன இருக்கிறது அப்படின்றதெல்லாம் எடுத்து உபதேசத்தினமாலையில மேலே தெரிவித்தார். அந்த வியாக்கியான கிரந்தங்களுடைய விவரணமாகத்தான் ஸ்ரீவச்சன பூஷணம் என்கிற கிரந்தம் ஏற்பட்டது. 4000 திவ்ய பிரபந்தத்தில் என்ன முக்கியமான கருத்து சொல்லப்படுகிறது என்கிறதை விவரிப்பதற்காகத்தான் பிள்ளலோகாச்சாரியர் ஸ்ரீவச்சன பூஷணத்தை அனுபவித்தார், அருளை செய்தார். அதனால அந்த ஸ்ரீவச்சன பூஷணத்தினுடைய வைபவம், அதிலே சொல்லப்பட்ட முக்கியமான கருத்து ஆச்சாரியாபிமானமே உத்தாரகம் என்கிற கருத்து. இதையெல்லாம் தான் உபதேசத்தினமாலையில மணவாள மாமனிகள் தெரிவித்திருக்கிறார் என்று நன்னா விளக்கமாகவே சுவாமி காட்டி அருளினார். ஆனால் இதுல ஒரு சின்ன விஷயத்தை நாம் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். ஆரம்பிக்கச்சே எந்த திருவாய்மொழி பிள்ளை இன்னருளால் வந்த உபதேச மார்க்கத்தை சிந்த செய்து பேசுகின்றேன் என்று மணவாள மாமனிகள் ஆரம்பிக்கிறார். திருவாய்மொழி பிள்ளை இன்னருளால்தான் இந்த உபதேச மார்க்கம் வந்தது, அதுல என்ன இருக்கோ அதைத்தான் நான் சொல்றேன்னு சொல்றேன். அப்போ உபதேச பரம்பரையில வந்ததுன்னு சொல்லணும்னா என்ன சொல்லணும்? பெரிய உபதேசங்களை எடுத்து சொல்லணும். அதெல்லாம் ஒண்ணுமே சொல்லல. ஆழ்வார்கள் எந்த மாசத்துல அவதரிச்சா, எந்த நாள்ல அவதரிச்சா, அவ எந்த ஊர்ல அவதரிச்சா, இதெல்லாம் கூட உபதேச பரம்பரையில வந்த அர்த்தம்னு சொல்லணுமான்னா இதெல்லாம் சாதாரணமா எல்லாருக்குமே நமக்கு தெரியாதோ. இந்த உபதேச மார்க்கத்தை சிந்த செய்து பேசுகின்றேன் என்று சொன்னவர்
அதுக்கு மேலே இரண்டாவது பாசுரத்தில் பார்த்தா கொஞ்சம் நிர்வேதத்தோடு அருளி செய்கிறார். நான் சொல்ற விஷயங்களே கற்றோர்கள் தாம் உகப்பர். நல்ல கற்றறிந்த வித்வான்களாக இருந்தால் உகப்பர்கள் அது. ஆனால் மற்றோர்கள் ஆச்சரியத்தால் இகழில் ஏன்னா வேற யாராவது இதை குறை சொன்னாள்னான்னு ஏன் அதை பற்றி ஏன் மாமனிகள் நினைக்கணும்? அந்த மாதிரி குறை சொல்றவாளை பற்றி ஏன் நினைக்க வேண்டி வந்தது? கற்றோர்கள் தாம் உகப்பர், கல்வி தன்னில் ஆசை உள்ளோர் பெற்றோம் என உகந்து பின்பு கற்பர். ஆனால் மற்றோர்கள் மாச்சரியத்தால் இகழில் வந்தது என் நெஞ்சே. மாச்சரியம் ஏற்படும். மாச்சரியம்னா பொறாமை. இந்த பொறாமையினால எல்லாம் இகழ்ந்தார்களானால் அதனால என்ன வந்தது இப்போ அப்படின்னு சொல்ல வேண்டிய அளவுக்கு ஏதோ விஷயம் இருந்திருக்கணுமோ இல்லை. இல்லைன்னா திடீர்னு சொல்லுவாள் அந்த வார்த்தையை. இகழ்கை ஆச்சரியமோ தான் அவருக்கு. இகழறதுன்றது அவளுக்கு என்ன ஆச்சரியமானா? எப்போ பார்த்தாலும் வச்சுட்டே இருக்கிறவன் விஷான்னு சொல்றதுல என்ன விஷயம் இருக்கு? அது என்ன ஆச்சரியமோ? அதில் கூட வேடிக்கையாக சொல்றது சுவாமி தான் ஒரு வாட்டி காட்டினேன். இகழ்கை ஆச்சரியமோ தான் அவருக்குன்னு தான் பாசுரம் இருக்கு. காஞ்சி சுவாமி சார் இகழ்கை ஆச்சரியமோ தானவருக்குன்னு. தானவன்னா அசுரன். இந்த அசுர குணம் படித்தவாளுக்கு எப்பவுமே வையர் தான் காரியம். இகழ்கை ஆச்சரியமோ தானவருக்கு, அவன் சுபாவம் அதுதான் அப்படின்னு எல்லாம் சொன்னான். அப்ப இது யாரோ இகழறாளோ? இந்த உபதேசத்தின மாதிரியில சொன்னதை கூட இகழறவா உண்டோ அப்படின்லாம் நமக்கு சந்தேகம் இருக்கு. மணவாள மாமனிகள் நடுவில் இப்படி ஒரு பாசுரத்தை சொல்ல வேண்டிய அவசியம் என்ன என்று பார்த்தால் அதற்கு 1-2 காரணங்கள். எல்லாத்தையும் ரொம்ப வெளிப்படையாக சொல்ல முடியாது. எல்லாருக்கும் தெரிந்திருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் குறைவா சொன்னவா உண்டு அந்த காலத்தில், மணவாள மாமனிகள் காலத்தில். முதல் விஷயம் என்னன்னா, இது ஆச்சாரியனுடைய உபதேச பரம்பரையில வந்ததுன்னு சொன்னார்னு சொன்னேன். அதுக்கு ஒரு காரணம் மட்டும் முதல்ல தெரிவிக்கிறேன், சுருக்கமா முடிச்சுட்டுறேன். மணவாள மாமனிகள் காலத்துக்கு முன்னாலே இருந்த சரித்திர நிகழ்வுகள் எல்லாம் பார்த்தால் நமக்கு அப்படியே மனசு கலங்கணும், நெஞ்சு குமுறணும். கொஞ்சம் வருஷத்தையே சேர்த்து சொல்றேன். 1323 இன்னைக்கு இருக்கிறது 2025 இல்லையா? ஒரு 700 வருஷம் பின்னால போகணும். 1323 அதுக்கு முன்னாலே இந்த ஸ்ரீரங்கத்துக்கு 2-3 படையெடுப்புகள் வந்தது வடக்கேந்து. அந்த 2-3 படையெடுப்புகளை விட இதுதான் ரொம்ப குரூரமான படையெடுப்பு. முன்னாலேயும் நிறைய பேர் கொள்ளையடிச்சுன்னு போனான். கஜினி முகமதே வந்தான்னு சொல்றா, அதெல்லாம் நடந்தது. அதுக்கப்புறம் ஒருத்தன் வந்தான், குரூஸ்கான்னு ஒருத்தன் வந்தான். இவர் ஒருத்தனுடைய மாலிகாபூர்னு ஒருத்தன் வந்தான். அவன் தான் 3வது ஆள். துக்ளக்கனுடைய ஆளுன்னு இருக்க முகமது பின் துக்ளக்கனுடைய படைய தளபதி ஞாபகம் இருக்கு. ஏதோ கொஞ்சம் அந்த சரித்திரம் சரியா ஞாபகம் இல்லை, கொஞ்சம் முன்ன பண்ண இருக்கிறான். ஸ்ரீரங்கத்தை நாசமாக்கிட்டு போயிட்டு எவ்வளவு பெரிய சண்டை நடந்தது. 12000 முடித்திருத்திய கலகம் அப்படின்ற பேர்ல கோயில் ஒழுகளை எழுதி வச்சிருக்காங்க. 12000 ஸ்ரீ வைஷ்ணவர்கள் பிராணனை விட்டுட்டான், வெட்டி சாய்ச்சிட்டான் மொத்த பேர் ஸ்ரீரங்கத்தில். எல்லா கிரகங்களையும் நெருப்பு வச்சு கொடுத்துட்டு ஏகப்பட்ட பிரச்சனை அதுல. அந்த சமயத்துல தான் பிடலோகாச்சாரியர் பெருமாளுடைய திருமேனியாவது காப்பாற்றுவோம் என்பதற்காக மூலவர் சந்நிதிக்கு கல்தரை எழுப்பி விட்டு, கல்தரை எழுப்புறதுன்னா செவரை வச்சுட்டார் முன்னால. அவன் பார்த்தா கூட ஒண்ணுமில்லைன்னு போயிடணும், இவ்வளவுதான் சந்நிதின்னு நினைச்சிட்டு போயிடணும். அதுக்கு உள்ள பெருமாள் இருக்காருன்றது அவனுக்கு தெரியக்கூடாதுன்னு அதுக்கு ஏற்பாடெல்லாம் பண்ணி உற்சவரை வெளியில எழுந்தவளை பண்ணி கொண்டு போயிட்டார். ஒண்ணுமே ஸ்ரீரங்கத்துல எதுவுமே இல்லாமல் அழிது. அதாவது அவா வச்சிருந்த ஓலைச்சுவடி எல்லாம் நெருப்பு வச்சு கொடுத்தனா வீடுகள்லாம் என்ன ஆகும்? இந்த காலம் மாதிரி நான் புஸ்தகங்களா அச்சு போட்டு எல்லா இடத்துலையும் கொடுத்து வச்சிருந்தாளா? ஒன்றும் கிடையாது. எல்லாம் எத்தனையா இருந்தாலும் எல்லாம் ஓலைச்சுவடியில எழுதி வைக்கணும். இன்னொரு பிரதிபானம்னா என்ன பண்ணணும்னா அந்த ஓலைச்சுவடியை பார்த்து எழுதிக்கணும். இப்போ ஈடு 36,000 படின்னு ஒரு கிரந்தம் ஒன்று இருக்கு. இன்னொன்று வேணும்னா என்ன பண்ணணும்னா இந்த சுவாமி வச்சுக்கோன்னு ஒரு 100 ரூபாய் கொடுத்தா கிடைச்சிடுமா? கிடைக்காது. மறுபடியும் பார்த்து அது மொத்தத்தையும் இன்னொருத்த பணம் கொடுத்தாவது எழுதி வச்சுக்கணும். எழுதி வைக்கலன்னா கிரந்தம் கிடைக்கவே கிடைக்காது. இந்த மாதிரி இருந்த காலத்துல இருந்த ஓலைச்சுவடிகள் மொத்தம் ஸ்ரீரங்கத்துல எல்லாம் பத்தி எரிஞ்சு போயிடும், ஒண்ணுமே இல்லை. அதுக்கப்புறம் எத்தனை நாள் ஆச்சுன்னா 48 வருஷம் கழித்து தான் மறுபடியும் ஸ்ரீரங்கத்துல பழைய நிலைமையே வந்தது. அது வரைக்கும் ஒண்ணுமே கிடையாது ஊர்ல. திருவரங்கம் பெரிய கோவில்ல
எதுவுமே இல்லாமல் அவன் அங்கேயே சமயபுரத்திலேயே படை வீடு, அதாவது அவனுடைய இது அமைத்து கொண்டு அந்த துலக்கன் என்ன பண்றான்னா அங்கேயே இருக்கான். அப்ப போய் இவா என்னென்ன பண்றான்னு பார்க்கிறான். ஏன்னா இவ ஸ்ரீரங்கத்துல பெரிய நிதி இருக்கு, நிறைய ஆபரணங்கள் இருக்குன்றதெல்லாம் அவன் கேள்விப்பட்டிருக்கான். அத்தை அபகரிச்சுன்னு போனோன்றதுக்காகத்தான் வந்தான். அதெல்லாம் நிறைய ஒழிச்சு வச்சுட்டா, இவா கிடைக்கல. அது இவா எடுக்கிறாளா பண்றாளான்னு பார்க்கணுன்றதுக்காக அங்கேயே வேற உட்காந்துட்டான். எல்லாம் நிறைய பேர் நிறைய தியாகம் பண்ணியிருக்கான். அந்த விஷயங்கள் பெரிய சரித்திரம். அது ஒரு 48 வருஷன்றது கிட்டத்தட்ட 2 தலைமுறை 3 தலைமுறை சொல்லணும் நம்ம கணக்கு. சாதாரணமா சரித்திரத்தெல்லாம் ஒரு தலைமுறைன்னா 20 வருஷம் தான் சொல்லுவா. இங்க 25 வருஷமே வச்சுங்க. 48 வருஷம்னா 2 தலைமுறை காலத்துக்கு ஸ்ரீ வைஷ்ணவ சீயே ஸ்ரீரங்கத்துல இல்லாமல் அப்படியே நாசமா போயிருது. ஒண்ணுமே இல்லை. என்ன நடக்கிறது, என்ன யாரு எதுவுமே தெரியாமல் இருந்தது. இப்போ 1370, நான் சொல்றது 1323 நடந்ததுன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் 48 வருஷம் கழிச்சு 1371 தான் திருவரங்க பெரிய கோவில் மறுபடியும் நம்பெருமாள் அங்க பிரதிஷ்டை பண்றாங்க. உற்சவரை கொண்டு வந்து பிரதிஷ்டை பண்றாங்க. அப்படி பிரதிஷ்டை பண்ற பொழுது அதுவே பெரிய சர்ச்சையா இருக்கு. ஏன்னா இவ 48 வருஷத்துல வேற ஏதோ ஒரு விக்கிரகத்தை வச்சு அவ கொஞ்சம் ஏகாந்தமா பண்ணிட்டு இருக்கா. இவர் நம்பெருமாள்னு கொண்டு வந்து வச்சா அங்க இருக்கிறவாளுக்கெல்லாம் பிரச்சனை வருது. அவர் நம்பெருமாளா இவர் நம்பெருமாளா, இது யார் நம்பெருமாள்னு, உண்மையான நம்பெருமாள் புதுசா வந்திருக்கிறவரா இங்கேயே இருக்கிறவரா ஏற்கனவே இருக்கிறவரான்னு சந்தேகம் ஏற்பட்டு, சரித்திரம் தெரிஞ்சிருக்க எல்லாருக்கும், ரொம்ப வயசான ஒரு வண்ணான் ஒருத்தன் இருந்தானா, அவன் நான் நம்பெருமாள் திருமஞ்சனத்தினுடைய கைவழிகள்லாம் நான் தான் துவைப்பேன், அதனால எனக்கு அது தெரியும்னு சொல்லி, அதனால 2 பேருக்கும் திருமஞ்சனம் பண்ணி அந்த தீர்த்தத்தை தனித்தனியா அவனுக்கு கொடுத்த பிற்பாடு எந்த திருமேனியில நம்பெருமாளுடைய கந்தம் இருக்குன்னு நான் சொல்றேன்னு சொல்லிட்டு புதுசா வந்த பெருமாள் தான் பழைய பிராச்சீனமான நம்பெருமாள்னு சொன்னான்னு சரித்திரம்லாம் சொல்றார். எதுக்காக இதை எடுத்து சொன்னேன்னா, இது யாரு என்னன்னு தெரியறதுக்கு கூட அங்க மனுஷா இல்லாத யாரோ ஒரு ரஜகன், அதாவது ஒரு வண்ணான் சொல்ல வேண்டிய அளவுல ஒண்ணுமே இல்லை. அப்படி போயிருந்த காலம். 1371 நான் சொல்றது அதுவும் 70 வருஷம் முன்னாடி. அப்பதான் நம்பெருமாள் திரும்பி ஸ்ரீரங்கத்துக்கு வந்து சேர்ந்தார். அவர் வந்து சேர்ந்ததுக்கு என்ன காரணம்னு கேட்டால், இனிமேல் சம்பிரதாயத்திற்கு ஒரு குறை வாராமல் இருப்பதற்கு 1370 மணவாள மாமனிகள் அவதரிச்சு விட்டார். அதனால்தான் நம்பெருமாள் ஸ்ரீரங்கத்துக்கு வந்தார்னு சொல்லணும். 71ன்னா மணவாள மாமனிகள் அவதரிக்கிறதுக்கு 1 வருஷம், அதாவது ஸ்ரீரங்கத்தில் நம்பெருமாள் வந்து சேர்றதுக்கு 1 வருஷம் முன்னால மணவாள மாமனிகள் அவதரிச்சிருக்கார். அப்ப ஸ்ரீரங்கத்துல பிரதிஷ்டை ஆச்சா மணவாள மாமனிகளுக்கு எத்தனை திருநட்சத்திரம்? 1 திருநட்சத்திரம் தான் இருக்கு. அது கூட முழுக்க சொல்ல முடியாது. அது என்ன வருஷம் மாசமெல்லாம் கணக்கு பண்ணி பார்த்தா எத்தனைன்னு நமக்கு சொல்ல முடியாது. ஏதோ மணவாள மாமனிகள் அவதரிச்சார், உடனே நம்பெருமாள் வந்து திருவரங்கத்துல ஏழினார் சொல்றேன். நம்பெருமாள் தான் திருவரங்கத்துல ஏழினாரே தவிர நம்முடைய சம்பிரதாயம் என்ன ஆச்சு, அதுல எழுதி வச்ச கிரந்தங்கள் எல்லாம் என்ன, யாரு திவ்ய பிரபந்தம் எப்படி, ஆழ்வார்கள் யாரு, ஆச்சாரியர்கள் யாரு, ஒண்ணுமே ஒருத்தருக்குமே தெரியல. 2 தலைமுறை ஊனாவே போடுது. அப்ப அந்த காலத்துல என்னன்னா, திருவாய்மொழி பிள்ளை என்கிற ஆச்சாரியர், அவர் ஆழ்வார் திருநகரில், மணவாள மாமனிகளும் ஆழ்வார் திருநகரி தான், அங்கதானே அவதரிச்சார். அதனால திருவாய்மொழி பிள்ளை அவர் மிகவும் சிரமப்பட்டு சில விஷயங்கள் எல்லாம் தேடி வச்சிருந்தார். அதெல்லாம் நான் விவரிக்கல. ரொம்ப கஷ்டப்பட்டு திருவாய்மொழி பிள்ளை ஒவ்வொரு ஆச்சாரியர் இடத்துல போய் ஒரு விஷயத்தை கழுக்கிறார். ஒன்றும் அவர் இருந்த இடத்துல எதுவும் இப்போ நம்ம உடையவர் கூட பஞ்சாச்சாரி பதாசிரிதானா பெரும்பாலும் எல்லாம் பக்கத்திலேயே இருந்துட்டா கழுக்கிறதுக்கு. ஆனால் திருவாய்மொழி பிள்ளைக்கு அப்படிலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு இடத்துக்கு போறார் பாவம். அது ஈடு 36,000 படி கழுக்கணுன்றதுக்காக அவர் கழுக்கிறார். எங்க வர்றாருன்னு கேட்டா அவ சொன்னாலாம், திருப்பக்குழி ஜீயர்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் இடத்துல தான் இந்த விஷயங்கள்லாம் இருக்கு, நீர் போய் கேளும்னு அவருக்கு நியமிச்சாலாம். சரி, திருப்பக்குழி ஜீயரை சேவிக்கணும்னு சொல்லிட்டு இங்க திருப்பக்குழிக்கு வந்தார் திருவாய்மொழி பிள்ளை. வந்தா அன்னைக்கு அந்த திருப்பக்குழி ஜீயருக்கு சரம கைங்கரியா நடந்துட்டு இருக்குது. திருநாராயண பலி. சரம கைங்கரியானா அன்னைக்கு இல்லை, அது 4-5 நாள் ஆகி இந்த திருநாராயண பலின்னு பண்ணுவா. 12ஆம் நாளோ என்னமோ பண்ணுவா. அதுதான் நடந்துட்டு இருக்குது. ஐயோ வந்தோம் ஒன்றும் கிடைக்கலையேன்னு சொல்லிட்டு துக்கத்தோட வர, தேவபெருமாள் வர வழியில தேவபெருமானையும் சேவிச்சுட்டு போலான்னு வர. அப்படி வரபொழுதுதான் இங்க திருநாராயணபுரத்துலேருந்து 4 பிள்ளை 4 ஆச்சான் பிள்ளைன்னு 2 பேர் அவ தகப்பனாரும் பிள்ளையுமாக வருகிறார்கள்.
அவர்களிடத்துல இந்த ஈடு 36,000 படி இருக்கிறது. அதெல்லாம் உபதேசமாலையும் சொல்லியிருக்காரு. விளக்கமானா எல்லாம் சுவாமி நன்னா சொல்லியிருப்பார். அப்போ இவர் ரொம்ப துக்கத்தோடு இருக்கிற பொழுது இவருக்கு அந்த ஈடு 36,000 படியை காலட்சேபம் சாதிக்க வேண்டும் என்று நாலூர் பிள்ளைக்கு தேவப்பெருமாள் நியமனம் சாதிக்கிறார். சீசோடோபத்தை சாதிச்சு இந்த மாதிரி திருவடி ஒன்றிய தேவப்பெருமாள் அவருக்கு, அதனால்தான் அவருக்கு நாலூர் பிள்ளைக்கு தேவப்பெருமாள் பேர். அவர் தேவப்பெருமாள் நியமனம் சாதிக்கிறார். உடனே திருவாய்மொழி பிள்ளைகளுக்கு இவர் ஸ்ரீரங்கராஜ வீதியில தான் காலட்சேபம் நடந்ததுன்னு எழுதி வச்சிருக்கார். அவர் நடந்தது. ஆனால் அங்கேருந்து திருநாராயணபுரத்தில் இருக்கிறவெல்லாம் வந்து சுவாமி இங்கே காலட்சேபம் சேர்த்தா நாங்கள்லாம் எப்படி கேட்க முடியும், நேர் வாரம் கூட்டுன்னு போயிட்டோம். உடனே திருவாய்மொழி பிள்ளை இவரோட திருநாராயணபுரத்துக்கே போய் அங்கேயே தங்கி இருந்து காலட்சேபத்தை கேட்டார். அப்படி இப்படி ஸ்ரீவச்சன பூஷணம்னு சாதிச்சிருக்கார் பிள்ளலோகாச்சார். அது எங்கே இருக்கு? அது திருவனந்தபுரத்தில் இருந்தார் விளாஞ்சோலை பிள்ளை, அவரிடத்துல தான் இருக்குன்னு சொன்ன உடனே திருவனந்தபுரத்துக்கு போறேன். அங்கே போய் பாதி அவர் முழுக்க சொல்லி முடிக்கிற சமயத்தில் அவர் திருநாட்டுக்கே எழுதிவிடுறார். விளாஞ்சோலை பிள்ளை சரித்திரங்கள்லாம் நிறைய சொல்லியிருக்காரு. எதுக்கு சொல்றேன்னா, திருவாய்மொழி பிள்ளை அவ்வளவு கஷ்டப்பட்டு நிறைய அர்த்தங்கள் எல்லாம் சேகரித்து அத்த மணவாள மாமனிகள் இடத்துல கொடுத்து தலைமுறையே அழிஞ்சு கொடுத்து நீர் அடுத்த தலைமுறைக்கு நீர் தான் இதை செலுத்தணும்னு சொன்ன உடனே அதனால தான் மணவாள மாமனிகள் எந்த திருவாய்மொழி பிள்ளை இன்னருளால் வந்த உபதேச மார்க்கத்தை, உண்மையா சொல்ல போனால் ஆழ்வார்கள் யாருன்றதே தெரியாது இருந்தது எல்லாருக்கும். ஆழ்வார்களுடைய செய்த திவ்ய பிரபந்தங்கள் என்னான்னு ஒருத்தருக்கும் தெரியாது. ஆழ்வார்கள் எங்க அவதரிச்சான்றது தெரியாது. அவ என்னைக்கு அவதரிச்சான்றது தெரியும். எல்லாம் போடுத்து. காரணம் என்னன்னா, இந்த எதிராளிகளினுடைய படையெடுப்பு காரணமாக அவ்வளவு சிக்கல் ஏற்பட்டு ஊரே அழிஞ்சு போயிடுச்சு மணவாள மாமனிகள் காலத்துக்கு முன்னால. திருவாய்மொழி பிள்ளை கஷ்டப்பட்டு சேகரித்து கொடுத்தபடினால மணவாள மாமனிகளுக்கு இதெல்லாம் கிடைச்சது. அதனால தான் மணவாள மாமனிகள் இந்த உபதேச மார்க்கத்தை சிந்தை செய்து பேசுகிறேன்னு சொல்லிட்டு சித்திரையில் செய்ய திருவாதிரை, அப்புறம் இன்னும் திருவாடி போறோம், இதெல்லாம் எதுக்கு சொல்லணும் அப்படின்னா, இதெல்லாம் கூட திருவாய்மொழி பிள்ளை சொன்னபடினால்தான் இவளுக்கு தெரிஞ்சதே தவிர இல்லைன்னா தெரிஞ்சுக்க. ஏன்னா அந்த அளவுக்கு நமக்கு இந்த சம்பிரதாயமே அழித்து போயிருந்த காலம் அது. ஒரு வகையில் சொல்லணுமானால் எப்படி மூலத்தை நாதமுனிகள் மீட்டாரோ, அதாவது 12,000 தடவை கண்ணின் சுத்தாம ஜபித்து ரொம்ப கஷ்டப்பட்டு மூலத்தை அவர் மீட்டா மாதிரி நம்முடைய பரம்பரையில கடைசி அவர் முதல் முனி நாதமுனி, ஆச்சாரிய பரம்பரையில கடைசி முனி மணவாள முனி. இந்த மணவாள மாமுனி வியாக்கியானங்களை மீட்டார். அதனால்தான் அவருடைய கிரந்தங்கள்ல இன்பமிகுமாராயிரம், ஏறொன்பதினாயிரம், ஏதமில் 12,000 சொல்றாரு. என்ன காரணம்னா, இந்த மாதிரிலாம் கிரந்தங்கள் இருக்கிறதுன்னு கூட யாருக்கும் தெரியாது. இத்தனை வியாக்கியானங்கள் இருக்கிறதால எல்லாம் எரிஞ்சு போயிடுது. அத்தனையும் எங்கெங்கயோ போய் கொண்டு வந்து சேகரித்து, அதனால்தான் மணவாள மாமனிகள் யார் யார் என்னென்ன வியாக்கியானம் பண்ணியிருக்கா, நஞ்சியர் செய்த வியாக்கியங்கள் 4-2 எஞ்சாமை யாவைக்கும் இல்லை ஏன்னெல்லாம் சொல்றாரு. நஞ்சியர் ஏதோ சில கிரந்தங்களுக்கு வியாக்கியானம் பண்ணினார், வாதிகேசரி ஜீயர் எதுக்கோ வியாக்கியானம் பண்ணினார், அழிமணவாள பெருமாள் நாயனார் சில கிரந்தங்களுக்கு வியாக்கியானம் பண்ணினார். என்ன இதெல்லாம் கூட சொல்ல வேண்டிய அவசியம் என்னன்னு கேட்டா, இதெல்லாம் கூட தெரியாதிருந்த 2 தலைமுறைக்கு அப்புறம் வந்தவர் மணவாள மாமனிகள். அதனால இதுல உபதேச திருமாலையில சொன்னது அத்தனையும் எந்த திருவாய்மொழி பிள்ளை இன்னருளால் சொல்றதுக்கு காரணம் இதுதான். அதான் எதுக்கு சொல்றேன்னா, இது வரலாற்று பதிவு. இது வெறும் ஸ்தோத்திர கிரந்தமாக இதை அமைக்காமல், இப்ப ஆர்த்தி பிரபந்தம்னு பார்த்தா பெரும்பாலும் ஸ்தோத்திர கிரந்தம் தான். அது திருவாய்மொழி தந்தாதுன்னா திருவாய்மொழியினுடைய சாரத்தை சொல்றாரு, அதான் விஷயம் அது. ஆனா இது அப்படி இல்லை. பின்னால நிறைய வரலாற்று பதிவுகள் எல்லாம் என்னென்னு சொல்லி நமக்கு எழுதுபடுத்துறார். இது உபதேசத்தினுடைய முதல் பகுதி. 2வது பகுதி என்னன்னா, ஸ்ரீவச்சன பூஷணத்தை பற்றிய விஷயங்கள். அந்த ஸ்ரீவச்சன பூஷணத்துக்கும் நிறைய ஆட்சேபனைகள் எல்லாம் உண்டு. நான் அதை விவரிக்க மாட்டேன், ஏன்னா அது அனாவசியமா சர்ச்சைக்கு உள்ள இடமாகும். ஆனா அதுல அதை ஏற்றுக்கொள்ளாமல் நிறைய பேர் அதுல சொன்ன விஷயங்கள் எல்லாம் ஆட்சேபித்தார். அதனால்தான் மணவாள மாமனிகள் 2-3 பாசுரங்கள் சொல்றார். என்ன சொல்றாரு? சாதாரண அவர் சொன்ன மாதிரி மணவாள மாமனிகள் இன்னொருத்தர குறையே சொல்லி அறியாதவர், ரொம்ப பரம சாத்விக பிரகிருதி. அப்படிப்பட்டவர் என்ன சொல்றார்? ஆழ்வார்களையும் அருளி செயல்களையும் தாழ்வா நினைப்பவர்கள் நரகில் வீழ்வார்கள் என்று நினைத்து நெஞ்சே அவர்கள் வாழ் சென்று நக கூசித்திரின்னு சொல்ற. இந்த மாதிரி மணவாள மாமனிகள் சொல்லுகிறார். அவள்லாம் நரகத்துக்கு தான் போவான்னு ஒரு விஷவு மாதிரின்னா இருக்கு இந்த பாட்டு. என்ன காரணம்னா, அந்த அளவுக்கு நிர்வேதம் அந்த காலத்துல. அது என்ன காரணம்னு கேட்டா, மணவாள மாமனிகள் காலத்துக்கு முன்னால்தான் இந்த கருத்தெல்லாம் கொஞ்சம் இந்த மாதிரியான எண்ணங்கள் வர ஆரம்பிச்சது. ஆழ்வார்களை எல்லாம் குறைத்து சொல்றவாள்லாம் தாழ்ந்த குலத்திலே பிறந்தவர்கள் ஆகையினாலே
அவர்கள் உயர்ந்தவர்கள் அல்ல அப்படின்னு எல்லாம் சொல்லி சில விஷயங்கள் எல்லாம் ஏற்பட்டு அது கொஞ்சம் பிரச்சாரத்துல வர ஆரம்பிச்சது. அதுவும் திருவாய்மொழி பிள்ளை மணவாள மாமனிகளுக்கு தெரிவித்திருக்க வேண்டும். அதனால தான் என்ன சொல்றாருன்னா, அவள்லாம் நரகில் வீழ்வார்கள் என்று நினைத்து நெஞ்சே. அதனால் அது மட்டும் இல்லை, மேல ஆச்சாரியர்களை அனைவரும் முன்னாச்சரித்த ஆசாரம் தன்னை அறியாதார் பேசுகின்ற வார்த்தைகளை கேட்டு மருளாது. யாருக்கு யார் மருண்டா? ஏன் அது சொல்ல வேண்டி வந்தது? காலம் அந்த மணவாள மாமனிகளுடைய உபதேசத்தினாலேயே நாம் எப்படி அணுகணும்னு கேட்டா, அது எந்த காலத்தில் அருளி செய்யப்பட்டது, அது சொல்ல வேண்டிய நிலைமை ஏன் அவருக்கு ஏற்பட்டது, அதெல்லாம் முன்னோர் மொழிந்த முறை தப்பாமல் கேட்டு பின்னோர்ந்து தாம் அதனை பேசாதே தம் நெஞ்சில் தோத்தினதே சொல்லி இது சுத்த உதவேச வரவாத்து என்பன் மூர்க்கராவார்னு சொல்ற. யாரு ஆராய்ச்சி பண்ண அவருடைய காலத்துல ஏன் அந்த மாதிரி இருந்ததுன்னா, அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தவா இருந்திருக்கா, ஏதோ கண்ணா பின்னான்னு சொல்லிட்டு இருந்தவா இருந்திருக்கு. அதனால இதையெல்லாம் களைய வேணும் என்பது திருவாய்மொழி பிள்ளையினுடைய திருவுள்ளமாக இருந்து அவர் மணவாள மாமனிகளுக்கு உபதேசம் பண்ணின அப்படின்னாலதான் அவர் என்ன பண்றாருன்னா இதையெல்லாம் சொல்றார். என்ன சொல்றாரு, எந்த திருவாய்மொழி பிள்ளை இன்னருளால் வந்த, அதனால்தான் இந்த கிரந்தத்துக்கு வேற ஒருத்தர் பேர் வைக்கல, இதுக்கு உபதேச ரத்தின மாலை என்கிற பேரு மணவாள மாமனிகளை இட்டிருக்கிறார் இல்லையா. இந்த உபதேச ரத்தின மாலை தன்னை அப்படின்னு சாய்ச்சிருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த கிரந்தம் அது. அதுக்கு மேல என்ன சொல்றாரு கடைசியில், தெருள் தருமா தேசிகனை சேர்ந்து நீங்கள் நல்லவர்களாக ஆகுங்கள் அப்படின்னா, ஆச்சாரியன்னு பேர் வச்சிருக்கிறவா கூட நிறைய பேர் வேஷம் போட்டு நிறைய பேர் இருக்கா, கண்ட பேர் இடத்துலயும் போயிடாதீங்கோ. யார் நன்னா பரம்பரையில கேட்டு வந்தவாளோ அந்த ஆச்சாரியத்துல போய் கேளுங்கோ சம்பிரதாயார்த்தங்களை என்று அவ்வளவு சொல்ல வேண்டிய அவசியம் அந்த காலத்துல மணவாள மாமனிகளுக்கு ஏற்பட்டது. அதற்கு காரணம் ரெண்டு காரணம். ஒரு காரணம் பரம்பரையே அழிந்து போயிருந்ததுன்றது ஒரு காரணம். அது பரம்பரை அழிந்து போயிருந்த காலத்துல இருந்த சில பேர் அபார்த்தங்கள் தவறான அர்த்தங்களை சொல்லிக்கொண்டு நம்முடைய சம்பிரதாயத்திலேயே இருக்கிற விஷயங்களை எல்லாம் சரியாக ஒப்புக்கொள்ளாமல் திருவச்சன பூஷணத்துல அவளுடைய பெருமைகள் எல்லாம் சொல்ற பொழுது, எம்பெருமானுடைய பக்தன் என்று சொல்ற பொழுது அவனை இப்ப குலத்தை இட்டு அவனை தாழ்வாக நினைக்கிறது ரொம்ப தப்புன்னு சொன்னான். அதை ஒப்புக்கொள்ளாமல் இதையெல்லாம் நிறைய ஆட்சேபனை பண்ணி இதெல்லாம் சொன்னவாளெல்லாம் இருந்தார். அவளுக்கும் சேர்த்து சொல்லணுன்றதுக்காகத்தான் இப்படிப்பட்ட ஒரு கிரந்தத்தை இவர் அருளி செய்தார். அதனாலதான் இந்த கிரந்தத்தை சொல்லக்கூடாதுன்னு சில பேர் ஆட்சேபிக்கிறான்னா என்ன காரணம்னா, இந்த அந்த கோட்டையில இருந்தவான்னு தெரியுது, அவ்வளவுதான். இதுல யார் இப்ப நீ ஏன் என்ன சொன்னா என்னதான் வெயின்னு ஒருத்தன் சொன்னான்னா, அப்ப நீதான் ஆட்சேபிச்சேன்றது தெரியுது, வேற என்ன சொல்றது. இதுதான் பெரிய விசாரங்களுக்கு. இது ரொம்ப அதிகமாகவும் நம்ம சொல்ல முடியலை. இப்போ எதுக்கு இவ்வளவு தூரம், அவ்வளவு வரலாற்று விஷயங்கள் எல்லாம் அந்த உபதேசத்தின மாலையில அடங்கி இருக்கிறது. இதுல இருக்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை அவர் சொல்லியிருப்பார்னு நினைக்கிறேன். இன்னைக்கு காஞ்சி சுவாமி ரொம்ப அற்புதமாக, அவர் தவிர வேற யாரும் தன்குருவின் தாளின்கள் பார்க்கிறோம் சொல்லியிருப்பார், நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ரொம்ப அற்புதமாக மணவாள மாமனிகள் தன்னுடைய பெருமையை தான் சொல்லவே சொல்லாதவர் இந்த வாசகத்துல என்ன சொல்லிட்டாருன்னா, அப்ப மணவாள மாமனிகளுடைய திருவடிகள்ல யாருக்கு பிரதிபத்தி இல்லையோ அவனுக்கு மோட்சமே கொடுக்க மாட்டான்னு மணவாள மாமனிகளே சொல்லிவிட்டார். அது பாசுரத்தை நேரம் பார்த்தா அவனவனுடைய ஆச்சாரியனுடைய தன்குருவின் தாளினைகள் தன்னில் அன்பு இல்லாத, நான் முழுக்க சொல்லலை சுருக்கமா சொல்றேன், தன்குருவின் தாளினைகள்ல அன்பு இல்லாதவர்களுக்கு இன்பமிகுவின் நாடு தானளிக்க வேண்டியதான் அப்படின்றது பாசுரம். யாருக்கு சுவாச்சாரிய பக்தி, அவனுடைய ஆச்சாரியத்துல பக்தி இல்லையோ அவனுக்கு எம்பெருமான் மோட்சம் கொடுக்க மாட்டான் அப்படின்றது தான் பாசுரம். ஆனால் சுவாமி, நம்முடைய சுவாமி என்ன அர்த்தம் பண்ணினார்னு கேட்டா, இந்த அம்புயை ஹோன்னு அதுல அதுதான் பாசுரத்துல எழுவாயின்னு சொல்லுவார். எழுவாயின்னு சப்ஜெக்ட் தான். இந்த பாசுரத்தினுடைய சப்ஜெக்ட் யாரு அப்படின்னா அம்புயை ஹோன் என்கிற எம்பெருமான். அவன் அம்புயை ஹோனுக்கு தன் குரு யாரு அப்படின்னா எம்பெருமானுடைய ஆச்சாரியன் யாருன்னா மணவாள மாமனிகள் தான். அப்ப அம்புயகோன் தன்குருவின் தாளினைகள், அம்புயகோன் தன்குருவின் தாளினைகள் தன்னில் அன்பு இல்லாதார் அன்பு தன்பால் செய்த. இப்ப தன்பால்ன்றது யார் இடத்துல போய் அன்பிக்கிறது, தன் என்கிற சொல்லி எங்க போய் அன்பிக்கிறது, அம்புயகோன்ல தான் அன்பிக்கிறது தன்பால்ன்ற இடத்துல. அப்ப தன்பால் அன்பு செய்தாலும் தன் குருவின் பேர்ல அன்பு செய்யலைன்னா அவன் இன்பமிக நாடு தானளிக்க வேண்டுகிறான். ஆதலால் அவர் ரெண்டுத்தையும் சொல்லிட்டார். அவளுக்கு மோட்சம் கொடுக்கறதுக்கு அவனுக்கு இஷ்டம் இல்லை. அவனுக்கு இஷ்டம் இல்லைன்னா சுவாமி நான் வேற வழியில போறேன்னா, ஆதலால் நன்னார் அவர்கள் திருநாடு, நீ வேற வழியிலையும் போக முடியாது அப்படின்னு சொன்னார். அப்படின்னு மணவாள மாமனிகளுடைய பாசுரத்துல அது மணவாள மாமனிகள் அப்படி நினைச்சு பாசுரம் அருளி செய்யல. ஆனா எம்பெருமான் அவருடைய திருவாக்கரை புகுந்து அவரை இப்படி அருளி செய்து விட்டார். அவனே எம்பெருமான் பண்ணின செயல் இது. என்ன இப்படி இது இவ்வளவு தூரம் இது மணவாள உபதேசத்தின மாலைக்கு இவ்வளவு விசேஷங்கள் இருக்கு. அதனால்தான் கடைசியில மன்னியர் காளிக்க பாசுரத்துல கூட சுவாமி ரொம்ப ரசமா சாதிப்பார். என்னன்னா
எம்ப மண்ண சங்கமல போதுகளை சிரத்தாலே தீண்டில் மணவாளம் அவனுடைய திருவடிகளை தீண்டி விட்டால் அமானவனும் நம்மை கரத்தாலே தீண்டல் அப்படின்றதுக்கு கடன் அப்படின்னு சப்தம் இருக்கிறது. கடன் என்னால் கடமை அப்படின்னு அர்த்தம். அதுதான் வியாக்கியானத்தில் இருக்கு. அதுதான் சொன்னார். காஞ்சி சுவாமி என்ன அர்த்தம் சொல்லுவது தெரியுமா? அது கடன் என்ன, அவன் தள்ளெழுத்துன்னு வருது. என்னடா பண்ற அப்படின்னு, எல்லாம் என்ன பண்றது, என் கடன் அப்படின்னு சொல்றானே. நீ மணவாளம் அவர்கள் திருவடியை தீண்டி விட்டான்னா அதுக்கப்புறம் அமானவனும் தன்னை கரத்தாலே தீண்டல் கடன் என்னால் என்ன அர்த்தம், அவன் தலையெழுத்து பண்ணித்தான் ஆகணும். நீ பண்ணா பண்ணு, பண்ணாட்டா போ அப்படின்னு பெருமானை பார்த்து சொல்லலாமா. இன்னொன்னு தண்டம்னே சொல்லுவார். தண்டம்னா என்ன அர்த்தம், வேண்டியதில்லைன்னு. அது கடன் என்னால் என்ன, அது வேண்டியதே இல்லை, வாண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்றார். அப்படின்னு அந்த அளவுக்கு அந்த பாசுரத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் ரொம்ப அற்புதமான விஷயங்கள். விசேஷமாலை பற்றி 45 நாள் அவர் சொன்ன பிற்பாடு அதுக்கு மேலே நான் சொல்றதுக்கு என்ன இருக்குது. இருந்தாலும் ஏதோ அது அந்த மணவாள மாமனிகளுடைய உபதேசத்தின மாதிரி என்கிறதுனுடைய அவசியம் என்ன, தோற்றம் என்ன, அதை தெரிவிக்கணுன்றதுக்காக 2 வார்த்தைகளை தெரிவித்தேன். ஸ்ரீ சம்பத் சுவாமி அவரை பற்றி இந்த இடத்துக்கே ஒரு பெருமை உண்டு. முதல்ல அதை சொல்லிவிடுறேன். என்ன பெருமைன்னா, எம்பெருமானார் எழுந்தருள் இருந்த இடம் அது மட்டும் இல்லையே, முதல்ல எம்பெருமானார் காலட்சேபம் கேட்ட இடமே இதுதான் இல்லையா. பெரிய நம்பியை அழிச்சன் வந்து இந்த இடத்துல தானே அவர் காலட்சேபம் கேட்டார். அதுக்கப்புறம் ஏதோ நடுவில் விவகாரம் வந்து பற்று போயிட்டார்னு சொன்னாலும் கூட எம்பெருமானார் காலட்சேபம் காட்ட இடம் இந்த இடம். அந்த இடத்துல காலட்சேபம் சொல்றது விசேஷம் இல்லையா. அந்த பாக்கியம் அவருக்கு கிடைத்திருக்கிறது. இது இல்லாத அவர் சுவாமியினுடைய நேர திருவம்சத்துல வந்தவர் இல்லையா. காஞ்சி சுவாமியினுடைய ஔரச சம்பந்தம் என்கிறது அது யாருக்கு கிடைக்கும், அது பெரிய பாக்கியம் அவருக்கு. சொல்லுவா அந்த காலத்துல பூரத்தாழ்வானே அழுதாருன்னு சொல்லுவோம். எம்பெருமானாரோடு நிறைய பேர் பந்துக்கொள்றா இருந்தாலும் எல்லாரும் பந்துக்கள் இருக்கா, எனக்கு பாந்தவியம் இல்லையே அப்படின்னு கூறத்தாழ்வான் அழுதாருன்னா, எனக்கு என்னதான் இருந்தாலும் ஆத்ம சம்பந்தம் இருக்கே தவிர தேக சம்பந்தம் இல்லையே நீ கூறத்தாழ்வான் அழுதாங்க. தேக சம்பந்தன்றது எவ்வளவு உசந்ததா இருந்தால் கூறத்தாழ்வான் அதை சொல்லியிருப்பார். மற்ற எல்லாரை விட கூறத்தாழ்வான் வைராக்கிய நிதி. அவர் போய் ஒரு தேக சம்பந்தத்தை ஆசைப்படுகிறார்னால் அப்படிப்பட்ட தேக சம்பந்தம் அந்த சுவாமிக்கு அமைந்திருக்கிறது. ஏற்கனவே அவருடைய திருப்பெயரனார் ஸ்ரீ ராஜஹம்சம் சுவாமி அவர் பிரசித்த உபன்யாசகராக திகழ்கிறார். உண்மையில சொல்ல போனா சம்பத்தை நான் வாடா போடான்னு கூப்பிடுற அளவில் எனக்கு சின்ன பிள்ளை தான். எனக்கு ரொம்ப என்னோட சின்ன குழந்தையிலேன்னு எனக்கு தெரியும். மடியில் எழுத்து வச்சுருக்கேன். எல்லாரும் வார்த்தை சொல்ற அளவு சம்பத்துக்கு வாயை தடுத்து வார்த்தையே சொல்ல மாட்டேன். சாதாரணமாக பேசிச்சே கூட சம்பத்து ராஜவம்சம் பேசுற அளவு ஜக்கு பேச மாட்டான். ஜக்கு பேசுற அளவு கூட சம்பத்து பேச மாட்டான். எதாவது கேட்டால் ஆமா இல்லை ஒரு வார்த்தை வாயை திறந்து வார்த்தையே சொல்ல மாட்டான். ஆனால் அவர் இவ்வளோ உபன்யாசம் பண்ணுறாருன்னு சொன்னால் அதுக்கு சுவாமியினுடைய கட்டாட்சம் தான் காரணம். காஞ்சி சுவாமியினுடைய கட்டாட்சம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது எனக்கு. சம்பத்து வந்து வாயை திறந்து பேசுவனான்ற காலம் போய் ஒரு சொல்லணும் உபன்யாசம் எப்போ சுவாமி முடிக்க போகிறார் நிறுத்துவரான்னு அப்படி இல்லை. வார்த்தைக்கு சொல்கிற வேடிக்கைக்கு சொல்கிற வார்த்தை அது. அந்த அளவுக்கு அவர் பேசுகிறார் என்று சொல்கிற பொழுது அது காஞ்சி சுவாமியினுடைய ஒரு கட்டாட்சம். அது அதைத்தான் நம்ம சொல்ல வேணும். ராஜவம்சத்துக்கு வந்தது ஆச்சரியம் இல்லை. அந்த இது என்ன காரணம், நிறைய பேசுவார். சின்ன வயசுலேயே அவர் வந்து உபன்யாசம் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவர் நிறைய பேசக்கூடிய விஷயம், நிறைய விஷயங்கள் சொல்லுவார். ஆனால் சம்பத்து வாயே திறக்க மாட்டேன். அதே மாதிரி தான் என்னுடைய பிள்ளை மதுசூதனும் சரி, அவனும் வாயை திறந்து ஆத்திர ஒத்தரோட பேச மாட்டான். இந்த இவெல்லாம் இங்கிலீஷில் இவனுக்கெல்லாம் பேர் வச்சு இன்ட்ரோவர்ட்னு ஒரு பேர் வச்சிருக்கா. தங்களுக்குள்ளேயே வச்சுருப்பா, வெளியிலேயே காட்ட மாட்டான்னு. கிட்டத்தட்ட நான் சம்பத்தை அப்படித்தான் நான் பார்த்துருக்கேன். ஆனால் அந்த சம்பத் சுவாமி இவ்வளவு. ஆனால் ஒரு விஷயம் அவர் என்னன்னா வெளியில தெரிவிக்கலையே தவிர நிறைய கிரந்தங்களை வாசிச்சு சுவாமியினுடைய நூல்கள் அத்தனையும் வாசிச்சு அது அத்தனையும் எங்க இருக்குதுன்னு கேட்டா அப்படி எடுத்து கொடுக்கக்கூடிய அளவில் அவனுக்கு அந்த சாமர்த்தியம் உண்டோன்னு தெரியும். ஆனா இவ்வளவு பேச தெரியான்றது எனக்கு தெரியாது. அவ்வளவுதான் விஷயம். அப்படின்றது தான் நான் சொல்லணும். இவ்வளவு பேசுவரான்றது தான். சில பேர் நிறைய விஷயங்கள் தேக்கி வச்சுக்கதா, ஆனால் எடுத்து சொல்ற சாமர்த்தியம் இருக்காது. அதனால அந்த சாமர்த்தியமும் அவருக்கு இப்பொழுது ஆச்சாரியாளுடைய கடாட்சத்தாலே சுவாமியினுடைய கடாட்சத்தாலே வந்திருக்கிறது. அவருக்கு பக்கபலமாக நம்முடைய திரு அக்காரக்கனி நம்முடைய ஸ்ரீநிதி சுவாமி, உண்மையாக சொல்லணும், அவரை நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஜெகத் பிரசித்தராக இருக்கிற எல்லா இடத்துலையும் நிறைய உபன்யாசங்கள் எல்லாம் பண்ணுறார். அவரும் அதே மாதிரி தான். நான் அவருக்கு சம்பத்துக்கு என்ன குறை உண்டுன்னு சொன்னேன்னா அந்த குறை கிடையாது. அதாவது பேசுறதே இல்லைன்னு சொன்னேன் முதல். இப்போ சொல்லலை அந்த குறைய, முன்னாலே இருந்த குறை. ஆனால் அப்படி இல்லை. ஸ்ரீநிதி சின்ன வயசுலேயும் நல்லா பேசுவான். நிறைய கிரந்தங்களை வாசிக்கிற ஒரு பழக்கம் ஸ்ரீநிதிக்கு நிறைய உண்டு. அவரும் நிறைய இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கார். அதை தவிர நிறைய பொது காரியங்களிலும் தம்மை ஈடுபடுத்தி கொண்டு நிறைய காரியங்களெல்லாம் பண்ணிட்டு இருக்கார் ஸ்ரீநிதி.
அப்படிப்பட்ட அவருடைய பக்கபலமும் இவாளுக்கெல்லாம் இருந்து அவருக்கும் சுவாமியினுடைய தேக சம்பந்தம் இருக்கிறது என்ன சொல்ற பொழுது இப்போ சுவாமியினுடைய தேக சம்பந்தம் இருக்கிறவா எல்லாரும் உபன்யாசங்களா வந்துட்டான்னு சொல்லணும், வேற என்ன சொல்றது இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு இது திடீர்னு எல்லாருக்கும் கிடைக்குமா? ஒரு ஆத்துல இருந்தா எல்லாரும் வர முடியாது, யாரோ ஒருத்தர் தான் வருவா. எங்க ஆத்துல கூட நாங்க 5-6 பேர் பிறந்தோம்னா நான் ஒருத்தன் தான் இந்த ஃபீல்டுக்கு வந்தேனே தவிர மீதி பேர் வரல. ஆனால் அந்த குறை சுவாமியினுடைய திருவுள்ளத்துக்கு அந்த குறையே இல்லாதபடிக்கு அவருடைய அவர சம்பந்தத்தில் இருக்கிற இப்ப எல்லாருமே உபன்யாசகாலா இருக்கான்றது மிக விசேஷமான விஷயம். அது அப்படிப்பட்ட சுவாமி இந்த இடத்துல இருக்க இந்த இடம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அது யோகி பார்த்தசாரதிங்கான்னு ஒரு பெரிய மகான், அவர் என்னுடைய அவர் எனக்கு தேக பந்து. அதாவது அவர் என்னன்னா எங்க பாட்டிக்கு அவர் தாத்தாவாகணும், என்னுடைய பிதாமகிக்கு அவர் பிதாமகன் அந்த யோகி பார்த்தசாரதிங்கார். அவர் நிறைய ஐஸ்வர்யம் எல்லாம் சம்பாதிச்சார். அது ரொம்ப அந்த காலத்துல அவருக்கு இப்போ 180 வருஷம் ஆகிப்போச்சு. அந்த காலத்துல அவர் பெரிய வக்கீலா இருந்தார், நிறைய விஷயங்கள் எல்லாம் சம்பாதிச்சார், பணமும் நிறைய சம்பாதிச்சார், குடும்ப சொத்தம் வந்தது. எல்லாத்தையும் தர்மத்துக்கு எழுதி வச்சுட்டார், ஒரு பைசா கூட குடும்பத்துக்கு வச்சுக்கல. அதுல இந்த அயோத்தியில கட்டின ராமர் கோயில், இன்னைக்கும் அந்த கோவில் ஒன்று இருக்கிறது. அந்த கோவில் இந்த உடையவர் திருமாளிகை, திருவல்லிக்கேணியில இருக்கக்கூடிய நம்பள்ளி சன்னதி, அதை சுற்றி இருக்கிற இடங்கள் இதெல்லாம் யோகி பார்த்தசாரதிங்காருடைய சொத்து. அது அத்தனையும் அவர் அப்போ வாங்கி விலைக்கு வாங்கி இதுக்கெல்லாம் இந்த மாதிரி ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கார். அதில் வர வருமானத்தை அந்த பக்கத்தில் இருக்கிற இடங்களில் வாடகை வருது, அந்த வாடகையை வச்சுட்டு என்னென்ன தர்ம காரியங்கள் பண்ணணும்னு அதுக்கும் ஒரு ட்ரஸ்ட் டீட் எழுதி வச்சிருக்கார். அதில் அடியேனும் ஒரு ட்ரஸ்டி ஆகி போயிருக்கேன், அவ்வளோதான் விஷயம். அதனால இவன் நல்ல காரியங்கள் பண்ணணும்னு சொல்கிற பொழுது அதில் என்ன முடியுமோ நம்மளால் முடிஞ்ச சகாயத்தை பண்ணுறோம். மொத்தமாக 1 மாத காலம் உபன்யாசம் பண்ணவாளுக்கு நாம் கொடுக்குற சம்பாவனைன்றது ஏதோ கிஞ்சித்காரம் தான். அவளுக்கு எவ்வளவு கொடுத்தா தகும், எத்தனை சிரமப்பட்டு எவ்வளவு காரியங்கள் பண்ணுறேன் அவளுக்கெல்லாம் அந்த. ஆனால் அது கூட என்னன்னா அதுக்கு நீங்கள் நன்றி சொல்கிறதா இருந்தால் யோகி பார்த்தசாரதிங்காருக்கு சொல்லணும். அடியன் ஒன்று நடுவில் வெறுமை இந்த கை காட்டினவன்னு சொல்கிறாள், அந்த விரல் காட்டுறது தான் நம்ம காரியமே தவிர அவர் எழுதி வைத்த இந்த இடமும் அவருடைய சொத்துல சேர்ந்தது. அதே போல் அதுக்கு உண்டான திரவியமும் அவருடைய ட்ரஸ்ட்லேருந்து ஏற்பட்டது தான். அந்த ட்ரஸ்ட்டில் ஏதோ 2-3 பேர் நாங்கள் ட்ரஸ்டியாக இருக்கோம். பாலகிருஷ்ணன் வந்திருக்காரு என்னோட கூட, அவரும் அதில் ஒரு ட்ரஸ்டியாக சேர்ந்திருக்காரு இப்போ. அதனால் இப்படி இந்த கைங்கரியங்கள் நடைபெறுகிறது. விசேஷமாக இந்த இடத்துல நிறைய கைங்கரியங்கள் நடக்கணுன்றது தான் அடியங்களுடைய ஆசையும் கூட. தர்மகர்த்தாக்கள், ட்ரஸ்டினுடைய தர்மகர்த்தாக்கள் என்கிற முறையில் அவருக்கு திருவுள்ளம் உகக்கணுமானால் நான் கூட ராஜவம்சத்தை சொல்லிகிட்டே இருக்கேன், இங்கே தினம் உபன்யாசம் ஏதாவது ஏற்பாடு பண்ணு, மாதத்துக்கு ஒரு 10 நாளாவது உபன்யாசம் ஏற்பாடு பண்ணு அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ சம்பத் சுவாமியும் சேர்ந்துட்டார். அதனால் என்ன பண்ணணும், நீங்கள் 2 பேருமா சேர்ந்து நீர் ஒரு 5 நாள் அவர் ஒரு 5 நாள் சொன்னால் கூட மாதத்தில் 10 நாளாவது இங்கே நடக்கும். ஏதாவது ஒரு கிரந்தத்தை எடுத்துக்கொண்டு, இந்த இடத்திற்கும் விசேஷம் உண்டு, அதனால் எடுத்துக்கொண்டு போதை போக்க வேண்டும் என்று உங்களை அடியேன் கேட்டுக்கொள்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு நிகழ்ச்சியில் என்னையும் கலந்து கொள்ள வேணும்னு சொல்லி, அதுவும் எனக்கு என்னைக்கு சௌகரியமோ அன்னைக்கு வச்சுக்கணும்னு அவள் ஆசைப்பட்டா. அது அவளுடைய பெருந்தன்மை. அது உண்மையிலே வேற ஒன்றும் இல்லை. இங்கே வந்தாக்கா நிர்வேதத்தோடு தான் சொல்கிறேன், பெருமாளை சேவிக்கிறதுக்கு கூட எனக்கு மனசு இல்லை. நான் பெருமாளை சேவிச்சு 5 வருஷத்துக்கு மேலே ஆகும். நினைக்கிறதுக்கே மனசு கஷ்டமாக இருக்குது. பெருமாளை போய்கிட்டு எனக்கு சேவிக்கிறதுக்கு மனசே இல்லை, அப்படி ஆக்கிட்டாருன்னு ஒரு மனசில் குறை இருக்கிறது. அந்த குறையை நீங்கணும். இப்போ கூட நேற்று வரதா இருந்தேன் முதல்ல, ஆனால் இந்த கேஸை நேற்று போட்டுட்டார் கோர்ட்டில். நேற்று கோர்ட்டுக்கு போயிருந்தேன், என்னையும் பேச சொன்னால் நானும் பேசினேன். 1/2 மணிக்கு மேலே பேசினேன், 3/4 மணி காலம் பேசினேன் கோர்ட்டில். இந்த மாதிரி என்ன நடக்கிறது இங்கேன்றதை எடுத்து அவளுக்கு கோர்ட்டில் சொன்னது இப்பொழுது பார்த்தால் என்னமோ அவளுக்கு கொஞ்சம் மனசு மாறி நல்லா புரிந்திருக்கிற மாதிரி தோன்றுறது. நீதிபதிகள் கூட இந்த விஷயத்தை புரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்று தோன்றுகிறது. விரையிலேயே அது சரியாகணும்னு நினைக்கிறேன். அதனால காஞ்சிபுரத்தை வரத்தை குறைச்சு விட்டேன். ரொம்ப முன்னையெல்லாம் அடிக்கடி ஒரு மாதத்துக்கு 4 நாள் 5 நாள் வருவேன். இப்போ நான் வந்தே ரொம்ப நாள் ஆகிடுச்சு. அது காரணம் என்னன்னா, என்னதுக்காக வரணுன்ற மாதிரி ஒரு நிலை ஏற்பட்டது. சரி, இதோ ஒரு கேட்டால் சரி கல்யாணமும் வச்சுருக்கா, அதுக்கு எப்படியும் வரணும்னு கூட்டிருக்கா, அந்த சமயத்தில் வரேன்னு சொன்னேன். சரி, அவளும் பெருந்தன்மையோடு நான் என்னைக்கு வரேனோ அன்னைக்கு வச்சுக்கணும்னு அவள் ஆசைப்பட்டு வச்சுட்டா. அது அவர்களுக்கு அது சரி, அதுவும் சரிதான். அதனால அடியன் இடத்துல அவளுக்கு இருக்கிற அந்த பிரீத்தி, அந்த வாத்சல்யத்திற்கு அடியன் கிருத்தக்கியத்தை செலுத்துகிறேன். இப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த கிரந்தத்தை கேட்கக்கூடிய பாக்கியம் உங்களுக்கெல்லாம் கிடைத்தது. என்னால் நிச்சயமாக இது கிடைச்சதெல்லாம் பதிவு இருந்தால் கூட இன்னொரு வாட்டி கூட கேட்டுப்பார். ஏன்னா இது சொன்ன பிற்பாடு நீங்கள் இப்போ நான் இன்ன விஷயம் அதுக்கு போய் எந்த காலத்தில் அவதரித்தது,
எதனால இந்த விஷயங்களை அவர் சொன்னார்ன்றதெல்லாம் சொன்ன பிற்பாடு நீங்கள் அதை மனசில் வைத்துக் கொண்டு மறுபடியும் இன்னொரு வாட்டி கேட்டால் உங்களுக்கு இன்னும் புது சிந்தனைகள் கூட உருவாகலாம். ஏன்னா அவ்வளவு இன்னைக்கு இங்க நம்ம படுற கஷ்டம் அவ பெரியவா பட்ட கஷ்டத்துல 100ல் 1 பங்கு கூட இல்லை. இப்ப நான் குறைவா இருக்கு, என்னால வர முடியலன்னு கொஞ்சம் நிர்வேதத்தோட சொன்னேன். தேவபெருமாள் கைங்கரியும் இழந்து விட்டேனேன்ற விஷயத்தை சொன்னேன். அவ காலத்துல புள்ளலோகாச்சாரியர் எப்பேற்பட்ட மகான், அவர் ஆச்சாரியர், அவர் ஸ்ரீரங்கத்தை விட்டு ஓடி போனார்னு சொன்னா எவ்வளவு கஷ்டம். எம்பெருமானார் திருவரங்கத்துல இருக்க முடியாமல் வருவா. அந்த மாதிரிலாம் நமக்கு இன்னும் கஷ்டம் வரலையே. அப்படி பார்க்கிற பொழுது அவளை விட நம்ம பாக்கியசாலின்னு தோன்றது. யோசனை பண்ணி பாருங்க. இப்ப நம்ம இப்ப கஷ்டப்படுறோம் இல்லைன்னு சொல்லல. ஆனா நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் பட்ட கஷ்டம் பார்த்தா 12,000 பேர் துலுக்கர்களால எரிக்கப்பட்டு கொல்லப்பட்டார்கள் சொன்னா எவ்வளவு கஷ்டப்பட்டு அவ நம்ம சம்பிரதாயத்தை தரிசனத்தை காப்பாத்தி இருக்கார். அதெல்லாம் இந்த உபதேசரத்ன மாலையில வெளிப்படுகிறது. அதுக்காகத்தான் சொல்றேன். அதனால அந்த கஷ்டங்களை நம்ம படலை. ஆனா இந்த கஷ்டத்தையும் நம்மளால தாங்க முடியல. பெருமாள் தான் சீக்கிரம் அதை தீர்க்கணும்னு பெருமாள் எடுத்து பிரார்த்தித்துக் கொள்கிறோம். சரி, அப்படிப்பட்ட உயர்ந்த கிரந்தத்தை இங்கே ரொம்ப அற்புதமாக இங்கே காலட்சேபம் சாதித்தார். இங்கே வந்து நான் கொஞ்சம் தான் கேட்டனாலும் கூட அந்த கேட்கிற காலத்தில் அவருடைய அந்த விநியாசம் மிக நல்ல, ஒரு அபசப்தம் கிடையாது, ஒரு இது கிடையாது. ஏன்னா அது சொல்றதுக்கு எனக்கு யோக்கியதை உண்டுன்னு நினைக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் வயசாகி போயிடுதோ இல்லை, யோக்கியதை ஞானம் இல்லைன்னா கூட அவனோட வயசுல பெரியவன்றதுனால 2 வார்த்தை சொல்லலாம் இல்லை. நல்ல விஷயங்களை சொல்ற பொழுது தெளிவாக ரொம்ப அழகாத்தான் சொன்னார். சம்பத்தி இவ்வளவு பேசுறானான்னு ஆச்சரியமா தான் நான் அதை தான் பார்த்துட்டு இருந்தேன், வேற ஒன்றும் சொல்லலை. ஏன்னா பேசுறதுக்கே அவர் வரமாட்டாரு அப்படின்னு நினைச்சுட்டு இருந்தேன். எம்பெருமான் சங்கல்பித்தானால் எப்பேற்பட்டவனையும் அவன் எப்படி ஆக்குகிறான் என்கிறதுக்கு இவாளெல்லாம் சரியான உதாரணம். இன்னும் மேல மேல இவர்கள் நிறைய வளர்ந்து இன்னும் அடுத்த தலைமுறையில இன்னும் விசேஷமாக நிறைய காலட்சேபங்களை எல்லாம் அவர்கள் பண்ணணும். காலட்சேபங்கள் கேட்கவும் வேணும். அதுதான் அடியனுடைய பிரார்த்தனை. கிரந்த காலக்ஷேபமாக கேட்கறதுன்றது ஒரு முறையாக, அதுக்காகத்தான் மணவாள மாமன்கள் முன்னோர் மொழிந்த முறை தப்பாமல் கேட்டு அப்புறம் பின்னோர்ந்து தாமதனை பேச வேணும்னு சொல்லியிருக்கார். உண்மையாக அடியன் கூட சொல்றேன், நான் முதல்ல காலக்ஷேபங்கள்ல வெறும் உபன்யாசங்கள் அங்கங்கே போய் கேட்டுட்டு இருந்தேன். அப்புறம் தான் உபன்யாசங்கள் பண்ண ஆரம்பித்த பிற்பாடு நானும் 32 வயசுக்கு மேலத்தான் சதாபிஷேகம் சுவாமின்னு கேட்டு பிரார்த்திச்சுட்டேன். அவர் அடியனுடைய குடிசைக்கே வந்து தங்கி இருந்து 3 வருஷ காலம் நான் உபன்யாசம் பண்ண ஆரம்பித்த பிற்பாடு கிரந்த காலக்ஷேபம் பண்ணினேன். உபன்யாசம் பண்ண ஆரம்பித்த பிற்பாடு தான் கிரந்த காலக்ஷேபம் பண்ணினேன். அவரிடத்துல சதாபிஷேகம் சுவாமியின் இடத்துல அவரை அனுகிரகிச்சார். எதுக்கு சொல்றேன்னா, அந்த மாதிரி நாம் அந்த குறையும் இல்லாதபடிக்கு கிரந்த காலக்ஷேபம் நாமும் கேட்க வேணும், பிறருக்கும் சொல்ல வேணும். இப்போ கூட யாராவது கிரந்த காலக்ஷேபம் சொல்ற இடம் இருந்தால் நான் போய் கேட்க, நானும் போய் உட்காந்து கேட்பேன். அந்த அளவுக்கு அது என்ன உடையவருடைய சரித்திரத்தை எடுத்து பார்த்தா திருமல நம்பியின் இடத்துல உடையவர் ஸ்ரீராமாயண காலக்ஷேபம் கேட்டார்னு எழுதி வச்சிருக்கார். நான் அதை விவரிக்கல, அந்த நான் ஒரு சின்ன ஆராய்ச்சி பண்ணி எழுதி வச்சிருக்கேன். என்ன தெரியுமா, உடையவர் திருமல நம்பியின் இடத்துல காலக்ஷேபம் கேட்கச்சே என்ன வயசு தெரியுமா? உடையவருக்கு 62 வயசு. 62 திருநட்சத்திரத்துல போய் உடையவர் காலக்ஷேபம் பண்ணிருக்கு. திருமல நம்பி எடுத்து ஸ்ரீராமாயண காலக்ஷேபம் கேட்டிருக்காரு. அதனால கேட்கறதுக்கு எதுவுமே வயசு இல்லை, எப்ப வேணா கேட்கலாம். அதனால ரெண்டுமே பண்ணணும்ன்றது எல்லாருமே, அடியன் உள்பட எல்லாருமே பண்ணணும்ன்றது தான் அடியனுடைய பிரார்த்தனை. அடியனுடைய புன்சொற்களை பொறுத்தருடவனுமாய் பிரார்த்தித்துக் கொண்டு அடியன் அமைகிறேன். லக்ஷ்மீ சரண ராட்சாங்க சாட்சி ஸ்ரீவக்ஷபக்ஷதே க்ஷேமங்கராய சர்வேஷாம் ஸ்ரீரங்கேசாய மங்களம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாணநிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். அஸ்து ஸ்ரீஸ்தன கஸ்தூரி வாசனா வாசிதோரசே ஸ்ரீஹஸ்திகிரிநாதாய தேவராஜாய மங்களம். கமலாகுஜ கஸ்தூரி கர்தமாங்கித வக்ஷசே யாதவா திருநிவாசாய சம்பத்புத்திராய மங்களம். பிருந்தாரண்ய நிவாசாய பலராமானுஜாய ச ருக்மிணி பிராணநாதாய பார்த்தசூதாய மங்களம். ஸ்ரீமத்யை விஷ்ணுச்சித்தார்ய மனோநந்தன கேதவே நந்தனந்தன சுந்தர்யை கோதாயை நித்யமங்கலம். ஸ்ரீநகர்யாம் மகாபுர்யாம் தாமிரபுர்னுத்தரே தடே ஸ்ரீ திந்திரிணி மூலதாம்னே ஷடகோபாய மங்களம். ஸ்ரீமதாரி ஸ்ரீநகரிநாதாய கலிவைரிணே சதுர்கவி பிரதானாய பரகாலாய மங்களம். மனோஜ்ஞ வரயோகீந்திர மானசாம்போஜ பானவே யதுசைல நிவாசாய இதிராஜாய மங்களம். சர்வகந்த இஜிக்யாத ஸ்ருத்யந்தே வெங்கடேஸ்வரः யஸ்ஸமிர்விதமால்யோகைः அனந்தார்யாய மங்களம். லோகாச்சார்யாய குரவே கிருஷ்ணபாதஸ்ய சோனவே சம்சாரபோகி சந்தஷ்ட ஜீவ ஜீவாதவே நமः. ஸ்ரீமதே ரம்யஜாமா திருமுனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்ய ஸ்ரீர்நித்யமங்கலம். ஸ்ரீமத் சுந்தரஜாமா திருமுனிபாதாப்ஜவாசினே அண்ணங்கரார்யவர்யாய நித்ய ஸ்ரீர்நித்யமங்கலம்.
கொஞ்சம் அதிக பிரசங்கத்தனமா ஏதாவது சொல்லியிருந்தா அதெல்லாம் மனசுல வச்சுக்காது. ஒரு 10 நிமிஷம் ராஜஹம்சம் சுவாமி எழுதுவதற்கார். பெரியவர்கள் சிறியவர்கள் எப்படி வாழ்த்துவதுங்கிறத ஒரு பாடம் எடுத்தார் போலே சுவாமியினுடைய மங்களாசாசனம் அமைந்திருக்கிறது. அது அதுதான் சொல்லணும். அதற்காகத்தான் அவருடைய வருகைக்காக காத்திருந்தோங்கிறது. அந்த காத்திருப்பு அது நேர்மையானது, நியாயமானதுங்கிறத நம்முடைய வாக் சாதுரியத்தாலே சுவாமி அந்த திறம்பட இங்கே நிலைநாட்டினார். பெரியவர்களால் எழுந்தவர்கள் நம்மை ஆசீர்வதிப்பதுங்கிறத காட்டிலும் இன்னொரு சிறந்த பேரு மற்றொன்று இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் பல பெரியவர்கள் எழுந்து இருக்கிறீர்கள் இன்றைய தினம். அடுத்ததாக ஸ்ரீமான் ஸ்ரீ குபே பிரதிபாலங்கரம் ராஜஹம்சாச்சாரிய சுவாமி உபன்யாச சுவாமி திருத்தமையார் அடையவருடைய திருத்தமையார். அவரை பற்றி சொல்லணும்னா அசகாய சூழல்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்மளுடைய சந்ததியிலே அவர் செய்திருக்கக்கூடிய சாகசங்களை எல்லாம் நாம் பார்த்தோம்னு சொன்னால் அதையே அப்போ நினைத்து கொள்வதும் அதை சந்தசுவாமி இடத்துல பகிர்ந்து கொள்வதும் உண்டு. ஒரு தனி ஆளாக, போகாத தனி வீரனாக, அசகாய சூழலாக அவர் செய்யக்கூடிய அந்த கைங்கரியங்களை நாம் பார்க்கும்போது மனிதர்களானா இல்லை தேவலோகத்திலிருந்து வந்ததா? ஏன்னா 2 விதேச நிர்வாகங்களை எழுந்துள்ளபடி ஒரு நம்மளுடைய உற்சவத்தை நடத்துவதுங்கிறது அது இன்றைக்கு நாம் இருக்கக்கூடிய சூழ்நிலையை இன்னும் சொல்ல வேண்டும்னா அது சாதாரணமான விஷயம் கிடையாது. அது ஆச்சரியமா பணிபடிக்க அதை செய்திருக்கிறார். ஆச்சரியமான நம்மள சந்தி கட்டினார். அந்த நம்மளுக்கு ஒரு பகவத் விஷய விமானம் தேவராஜ சுவாமி அந்த விமானத்துக்கு பகவத் விஷய விமானம்னு அவர் திருநாமம் சாத்தினார். ஒரு விமானம் சமைத்து விமானம் அமைத்து அதுக்கு ஒரு உற்சவம். நம்மளுடைய சந்ததியுடைய 70 ஆண்டுகள் பூர்த்தினா அதுக்கு ஒரு உற்சவம். நம்மளுடைய நட்சத்திரம் என்ன, காட்சியில் சுவாமியுடைய நீலச்சாபோத்சவ பூர்த்தி என்ன, முதிரேஷனுடைய அறுபது செய்யும் ஆச்சாரம் தெரியும். அது மேல பிரச்சார பணி அப்படி தொய்வு இல்லாமல் உண்மையிலே பல விதங்களிலே நம்மை ஈடுபடுத்திக் கொண்டு சம்பிரதாய பணிகளுக்காக பல வருடங்களாக பாடுபட்டு வருகிறவர்கள். பெரிய சபையில் சில வார்த்தைகள் அவரை கொண்டாடி பேசினாலே நாம பெறுவது நோக்கிறதுக்காக இந்த வார்த்தைகளை விண்ணப்பித்தேன் அத்தனை. அதனால சுவாமி இடத்துல பிரார்த்தனை சில வார்த்தைகள் அவகாசத்தை உள்ளத்தில் கொண்டு அவர் சில வார்த்தைகள் உபன்யாச சுவாமி நம்முடைய எதிர்கவையாக இவர் அனுமதிக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன். சுவாமி பேசிய பிற்பாடு நம்முடைய எல்ஐசி சம்பத் சுவாமி ஸ்ரீமான் ஸ்ரீ தேவி சம்பத்வாராச்சாரிய சுவாமி அந்த சுவாமி 84 ஜனசங்கள் இருக்கலாம். ஆனாலும் ஒரு இளைஞர்களுக்கு உண்டான ஒரு உத்வேகம் அவர்களிடத்துல உண்டு, ஒரு உற்சாகம் உண்டு. காஞ்சிபுரத்தில் சுமார் 11 ஆண்டுகளாக திருப்பாவை உபன்யாசம். காஞ்சிபுரம் காலத்திலேயே இதெல்லாம் அவர் பார்த்தறியாத விஷயங்கள். சில விஷயங்கள் பெரியவர்கள் பார்த்தறியாத விஷயங்களை பார்க்கிற ஒரு தௌர்பாகியம் நமக்கு ஏற்பட்டிருந்தாலும் சில நல்ல விஷயங்கள் பெரியவர்கள் பார்த்தறியாத சில நல்ல விஷயங்களையும் நாம் பார்த்திருக்கிறோங்கிறது ஒரு பெரிய ஆறுதல். அதுல காஞ்சிபுரத்தில் சுமார் 11 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக திருப்பாவை உபன்யாசங்களை ஏற்பாடு செய்து அவர் நித்தியபடி தர்மாச சந்நிதி, இடவாழ் சந்நிதி, கழுதை நாளடி இந்த சந்நிதிகள்லாம் பார்த்து கொண்டு சாயங்கால உபன்யாசம் வந்து உபன்யாச சுவாமிக்கு பால் எடுத்து வந்து அவர் சமர்ப்பிக்கிறது எல்லாம் எல்லா விதமான கைகறிகளையும் தொழில்கள் செய்து வருபவர். இங்கேயும் ஒரு நாள் இல்லாமல் அவர் வந்து இந்த காட்சியை போட்டி அவர் நடத்தி கொடுத்திருக்கிறார். இந்த சபையில் அவருக்கு ஒரு சாலை போட்டு அவரை விவரிக்கணுங்கிறது என்னுடைய ஒரு சிறிய அதை ஏற்றுக்கொள்ளணும்னு பிரார்த்தனை. முதல்ல ராஜன் சுவாமியுடைய வாழ்த்து. यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मं व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोः भगवतः अस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ चरणं प्रपद्ये. இந்த உபதேச ரச்சனமாலையினுடைய சாத்துமுறை இன்றைய தினம் நடந்துள்ளது.
இப்பொழுது இந்த உபதேச ரத்தின மாலையினுடைய சிறப்புகள் எவ்வாறெல்லாம் இருக்கிறது, அது எந்த காலத்திலே எதனாலே அப்படி தெரிவிக்கப்பட்டது என்பதையெல்லாம் நம்முடைய ஸ்ரீவான் வெங்கடகிருஷ்ணமாச்சாரிய சுவாமி ரொம்ப விசதமாக அருளை செய்தார். ஆனாலும் காலத்தினுடைய இதை பார்த்து போனால் ரொம்ப நாழி ஆயிடுச்சு. அதனால் எங்கள் சுவாமி திருப்பதி சுவாமி ஒன்று சொல்லுவார். முதல்ல ஆரம்பிச்சே எந்த எதிராசர் எந்த திருவாய்மொழிக்குள்ள இன்னருளான். அந்த எந்தைன்றது கடைசியில முடிக்கிறது பாருங்க. எந்த எதிராசர் இன்னொருளுக்கு எண்ணெய் விளக்காகி சரியாக வாழ்ந்துடுவர் தான். இந்த எந்தையினாலே அந்த இடத்துல எம்பெருமானார்னு கொள்ளணும். இந்த எம்பெருமானார் மூலமாக அதிலிருந்து வரக்கூடிய இந்த திருவாய்மொழி பிள்ளையினுடைய இன்னருளால் அந்த உபதேச மார்க்கம். ஆக முதல்ல ஆரம்பிச்ச எம்பெருமானாரை நினைச்சிட்டார். மறுபடியும் இந்த கிரந்தத்துக்கே நடுப்பாசுரம் எதுன்னா எம்பெருமானார் தரிசனம் என்ன இதற்கு நம்பெருமாள் பேரிட்டு நாட்டு வைத்தான், அது நடுப்பாசுரம். கடைசியில முடிக்கச்சே எந்த எதிராசர் இன்னொருளுக்கு எண்ணெய் விளக்காகி சதிராக வாழ்ந்துட்டு வருதாம் என்று ஆதி மத்திய அவசானம் என்கிற 3 இடத்திலேயும் எம்பெருமானாரை ஸ்மரித்துதான் இந்த கிரந்தம் செய்யப்பட்டதுன்னு திருப்பதி சுவாமி சொல்லுவார். சொன்னார். இந்த இடத்த மணவாள மாமுனிகள் காலக்ஷேபம் பண்ண இடம்னு சொன்னார். அதை விட இன்னொரு விசேஷமானது, எங்க சுவாமி சட்டஜியர் சுவாமி இங்க பட்டத்துல இறங்கச்சே அப்பதான் இந்த மடமே சீர் பண்ணப்பட்டது. அதுக்கு முன்னாடி இவ்வளவு மடத்துல கிடையவே கிடையாது. இந்த சீர் பண்ணும்படியான சமயத்துல ஒரு குட்டீரம் போட்டுன்னு சட்டஜியர் சுவாமி இங்கதான் எழுந்தாராம். அப்ப திறந்த வழி இந்த இடம் வெறும் ஒரே ஒரு சோறு தான் இருக்கும். அதுல எம்பெருமானார் 2 பக்கத்துல, ஒரு பக்கத்துல முதலியாண்டான், ஒரு பக்கத்துல குலத்தாழ்வான், இதுதான் இருந்தது. எல்லாருக்கும் பல பேருக்கு இங்க தெரியும். பெருமாள் ஏழச்ச ஒரு சின்னதா பந்தல் மாதிரி போட்டுதான் அப்படிதான் ஏழுவர். அப்புறம் சிவநாராயணஜியர் சுவாமி பெரியஜியர் சுவாமி தான் இந்த இடத்துல இந்த இது கட்டின பிற்பாடு, இந்த ராமஸ்தூபி கட்டின பிற்பாடு அதற்கு பிறகு இந்த இடத்த ஒரு மண்டபமா கட்டணும்ட்டு ஏற்பாடு பண்ணினா ரொம்ப நல்லா அவருக்குன்னு ஒரு மனுஷாலை ஏற்பாடு பண்ணி இந்த எம்பெருமானார் கிட்டத்தட்ட 2 வருஷம் எங்க சுவாமி இருந்த ராமாஜபுரத்திலே அவர் இருந்தார். அவர் பெரிய சக்கர வண்டியில வந்திருந்தது. அப்படி இந்த இடத்துல அப்போ எங்க சுவாமி காலக்ஷேபம் பண்ண இடம்னு சொல்லுவோம். யார் கிருஷ்ணமாச்சாரிய சுவாமியே இந்த இடத்துல காலக்ஷேபம் பண்ணாரண்டா, குட்டீரம் போட்டுன்னு அந்த ரிப்பேர் நடந்துட்டு. ஆகையினால அப்படிப்பட்ட பழங்காலம் முதல் கொண்டு இங்க பல பேர உபன்யாசங்கள் நடந்திருக்கு. அப்படிப்பட்ட ஆச்சரியமான இடத்துல அடியனுடைய சகோதரன் 2 பேர் வரான். வருஷத்துக்கு 2 நாள் ஏழ்றான். ரொம்ப ஆச்சரியமானது. அதுவும் எம்பெருமானாருடைய ஏழ்றான். ரொம்ப ஆச்சரியமான ஒரு வைபவம். அப்படிப்பட்ட இந்த இடத்துல சொல்லுவதற்கு சாதாரணமான விஷயம் வந்து அவன் ஏதோ 11 வருஷமா அங்க நடந்துட்டு இருந்தா கூட இப்போ 2 வருஷமாக இந்த இடத்துலயே நடக்கிறது. இந்த கார்த்தால வேலை உபன்யாசங்கள் அது வரைக்கும் சாத்துக்குடி சுவாமி திருமாளிகள் நடந்துட்டு இருந்தது. ஆனாலும் இப்போ போன வருஷமும் நடந்தது. இந்த போன வருஷம் வரதராஜஸ்தவம், இந்த வருஷம் உபதேச ரத்தின மாலை, இப்படி கிரந்தங்கள் நடக்கும்படியான ஒரு ஏற்கனவே சொல்லியிருக்காரு. அடியே நீங்க திருவாய்மொழி 105 ஆரம்பிச்சு 28 மாசம் முடிஞ்சு 29வது மாசம் ஆயிட்டு. ஆனா வாரத்துல 2 நாள் தான் நடக்கிறது. என்ன காரணம்னா அந்த உபன்யாச காலட்சேபத்துக்கு வர்றவாள் மொத்த பேரும் உத்தியோகத்துல இருக்கா. அதனால காரணம்ட்டு அப்படிதான் வச்சுட்டு இருக்கோம். ஆகையினாலே இப்படிப்பட்ட இந்த இடத்துல ஒரு ஆச்சரியமான வைபவத்தை பண்ணினார்னா அதுக்கு காரணம் என்ன? தேவப்பெருமாள் திருவருள். எல்லாரும் தேவப்பெருமாள் திருவருள்னா ஆச்சாரிய அனுகிரகம். அதுதான் சொன்னார் இல்லையோ. அவன் வஸ்து பைத்தாவகம் தனம்ன்றார். வஸ்து யாரு சொல்றார்? நான் ஒன்றும் சம்பாதிக்கல, எங்க பெரியவாளும் எதுவும் சம்பாதிக்கல. அது வைராக்கிய பட்சத்துல அவர் சொல்லச்சு, வேதாந்த வாசலியர் சொல்லச்சு, நானும் சம்பாதிக்கல, எங்க பெரியவாள் சம்பாதிக்க சொத்தும் இல்லை. ஆனா ஒரே ஒரு சொத்து இருக்கு. என்னது? வஸ்து பைத்தாவகம் தனம். எது? அந்த பிதாமகனுடைய பிரம்மாவுடைய யஜ்யத்திலிருந்து அவதரித்த தேவப்பெருமாள் தான் எனக்கு தனம்னு சொன்னார். அப்படிப்பட்ட பிதாமக தனம் இது. ஆகையினால கம்மன் வீட்டு கட்டுத்தறியும் கவி பாடும்னு சொல்ற மாதிரி உண்மையான விஷயம் தான். இப்போ வெங்கடேஸ்வராச்சாரிய சுவாமி சொல்லத்துல
அதிகமா பேசுறவன் அடியன் தான், வளவளன்னு பேசுறவன் தான் அடியன் தான். ஆனால் பேசாதவன் தான் அவன். ஆனா இப்ப பேசுறதுக்கு உண்மையா சொல்றேன், ஒரு நாளைக்குமா நான் வந்து பார்த்த பற்பாடு மாலை 3 மணிக்கு எடுத்துக்கிறான். 3 மணிக்கு எழுந்து புத்தகத்தை பார்த்து குறிப்பு எடுத்துட்டு எப்ப பார்த்தாலும் அந்த மாதிரி நான் கண்டிப்பா நான் உழைக்கிறவன் இல்லை, உண்மையை சொல்றேன். ஆனா ரொம்ப உழைப்பாளி. அதனாலதான் இப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கு. இது மேலும் மேலும் வளரணும்னு பிரார்த்தித்து நிற்கிறேன். அடியேன் சிவவேற்றுவதா தேவாந்திர